श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामात्रियोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे. தருச்சந்தப் பொழில் தழுவு தாரணியின் துயர்தீரத் திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசைப் பரன் வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமழ்கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வலம்பதியே. உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. ஸ்ரீ பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியினுடைய கட்டாட்ச விசேஷத்தினாலே தினந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆழ்வார்களின் ஈரச் சொற்களான திவ்ய பிரபந்தங்களின் அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கும்படிக்கு விடாமல் பல வித்வான்களாலே அருளப்பட்டு வரக்கூடிய இந்த உபன்யாச தொடரிலே திவ்ய பிரபந்த தாரையிலே நாம் திருச்சந்த விருத்தத்தின் அனுபவத்தை தொடங்கியுள்ளோம். அந்த கிரமத்திலே இன்று திருச்சந்த விருத்தத்திலே 21ஆம் பாசுரம் முதல் 30வது பாசுரம் வரை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். திருமழிசைப்பிரான் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளேயே ரொம்ப ஓசையிலே சிறப்பானது. ஓசை நயத்தாலும் அர்த்த புஷ்டியாலும் கேட்போர் செவிகளையும் அனுபவிப்போர் மனங்களையும் கவரும்படிக்கு திருமழிசைப்பிரானாலே சரம பிரபந்தமாக அருளி செய்யப்பட்ட இந்த திருச்சந்த விருத்தம். இதில் இன்று 21ஆம் பாசுரம் தொடங்கி நாம் அனுபவிக்கலாம். 20வது பாசுரத்திலே கூர்மாவதாரம் பிரஸ்துதமாகித்து எம்பெருமான் ஆமையாக திருவதரித்து அவனுடைய நீர்மையை வெளிப்படுத்தினான். இந்த சமுத்திர மதனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயல் தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமுதம் எடுத்தல். இந்த சரித்திரத்தை புராணங்களிலே நாம் ஆழ்ந்து படித்தால் இதில் தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்கும் வரும். எம்பெருமான் ஆமையாக இருந்து மந்திரமலையை தாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த அமிர்தமதனத்திலே நடந்த ஒவ்வொரு வியாபாரமும் தானே செய்து அதற்கு மேலே தான் செய்தேன் என்று சொல்லாமல் தேவர்கள் கடலை கடைந்தார்கள் என்று அவர்கள் தலையிலே அந்த புகழை வைத்து இப்படி எம்பெருமான் ஆசிரித பக்ஷபாத்தியாக இருக்கிறான். எம்பெருமானே, உனக்கு ஆசிரிதர்களிடத்துல இவ்வளவு ஓரமா, இவ்வளவு பக்ஷபாத்தமா? இது எப்படி இருந்ததுன்னா, ராம ராவண யுத்தத்திலே பெருமாள் தானே ராவணனை அழித்து எல்லாம் செய்திருந்தாலும் அந்த விஜயத்தை, இந்த ராவணனை ஜெயித்தது யாரு அப்படின்னா வானர முதலிகள் என்று அந்த ராவண ஜெய புகழை வானரர்கள் தலையிலே ஏற்றினார் போலே அமிர்தமதனத்தை எம்பெருமான் தானே செய்து அந்த புகழை தேவர்கள் செய்தார்கள் என்று ஆசிரிதர்களான அவர்கள் தலையிலே ஏற்றி வைத்த இந்த ஒரு விசேஷமான குணம் ஆசிரித பக்ஷபாதம் என்கிற இந்த குணம், இதனுடைய அளவென்ன? இது எப்படிப்பட்ட குணம்? இது எவ்வளவு அனுபவித்தாலும் இதனுடைய தத்துவமே புரிய மாட்டேங்கிறதேன்னு இந்த குணத்தை பற்றி, இந்த குணத்தின் பெருமைகளை குறித்து எம்பெருமானே நீயேதான் அருளி செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். 21ஆம் பாசுரத்திலே அரங்கனே தரங்கநீர் கலங்கவண்ணு குன்னுசூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசுனஞ்சுலாய் நெருங்கனி கடைந்தபோது நின்ன சூரர் என் செய்தார் குரங்கையாளுகந்த எந்தை குரு தேர வேரிதே. அரங்கனேன்னு தொடங்குகிறார். திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, தரங்க நீர் கலங்க அண்ணு குன்னுசூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க நெருங்க மாசுனம் சுலாய். தரங்கங்கள் என்றால் அலைகள். இந்த அலைகளை உடைய பெரிய நீரானது சமுத்திரம். அப்புறமேயோ மகோததின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அதனுடைய ஆழத்தை ஒருவராலும் அளக்க முடியாது. அதற்குள்ளே எவ்வளவு பதார்த்தங்கள், எவ்வளவு ரத்தனங்கள், எவ்வளவு ஜந்துக்கள் இருக்கின்றன என்பதையும் யாரும்
அளந்து பார்க்க முடியாது. அப்படி அறிவு கெட்டாத ஒரு ஆழத்தையும் கம்பீரத்தையும் உடைய அந்த கடல் இருக்கிறதே திருப்பார் கடல், அது தரங்க நீர். யாராவது கடலிலே விழுந்தார்களாகில் தானே தன்னுடைய அலையாலே கொண்டு வந்து கரையிலே சேர்க்கக்கூடிய பெரிய அலைகளை உடைய அந்த கடல். அந்த கடலை எம்பெருமான் கடைகிறான். என்னைக்கு கடைந்தான்னா, அன்று துர்வாசரினுடைய சாபத்தினாலே எல்லா தேவர்களும் செல்வம் இழந்து, இந்திரன் தன்னுடைய பதவியை துறந்து, அவனுக்கு ஒரு செல்வமும் இல்லாமல் எல்லாரும் நஷ்டஸ்ரீகராய் இருக்கும் அந்த சமயத்திலே அவர்கள் எல்லாருடைய ஐஸ்வர்யமும் எம்பெருமான் அதீனம், எம்பெருமான் பிச்சையிட்டால் இவர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் கிடைக்குங்கிற அளவுக்கு அப்படி எம்பெருமான் கைபார்த்தே எல்லா தேவர்களும் இருந்தார்கள். அலம்புரிந்த நெடுந்தடக்கையான எம்பெருமானின் திருக்கைகளை நோக்கி எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு துர்தசை ஏற்பட்டவன்னு எம்பெருமான் என்ன பண்ணான்னா, குன்னு சூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க நெருங்க மாசுனம் சுலாய், மந்தர பர்வதத்தை மத்தாக வைத்தான். அந்த மந்தர பர்வதத்தை பிடுங்கி மத்தாக வைத்த பொழுது அதில் நிறைய மரங்கள்லாம் இருந்தது. அந்த மரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுத்துன்னா, இந்த வாசுகியை மேலே சுற்றி கடையும் பொழுது அந்த குன்னு சூழ் மரங்கள் எல்லாம் தேய்ந்து போனதாம். இப்போ குன்னு என்னால் மந்தரமலை, அந்த குன்னிலே சூழ்ந்திருக்கக்கூடிய மரங்கள் அவைகள் எல்லாம் தேய, வாசுகியின் உடல் பட்டு எல்லா மரங்களும் தேயும்படிக்கு கடைந்தான் எம்பெருமான். இப்போ மத்தையே ரொம்ப நாள் நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தால் எல்லாமே தேயும். அந்த மாதிரி எம்பெருமான் 1000 தோளால் அலைகடல் கடையும் பொழுது அந்த மந்தரமலையிலே சூழ்ந்திருக்கக்கூடிய அவ்வளவு மரம் செடி கொடிகள் எல்லாம் தேய்ந்து போகும்படிக்கு வேகமாக கடைந்தான் எம்பெருமான். அது மட்டும் இல்லாமல் மாநிலம் குலுங்க, அந்த சமுத்திரத்தை கடையும் பொழுது வரக்கூடிய கோஷம் இருக்கிறதே, அந்த கோஷத்தின் ஒரு கிளர்த்தியாலே அந்த திருப்பார்கடலோடு சேர்ந்த அந்த புஷ்கர தீபங்கள் எல்லாம் அப்படியே குலுங்குகிறது அந்த சத்தத்திலே. அப்படி எம்பெருமான் இந்த கடலை கடைந்தான். மாசுனம் சுலாய் நெருங்க, நெருங்க மாசுனம் சுலாய் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். மாசுனம் என்றால் பாம்பு. வாசுகி ஆகிற அந்த மகாநாகம் இருக்கிறதே, அந்த நாகத்தை நெருங்க சுலாய், நெருக்கமாக சுற்றினான் மந்தரமலை மீது. சுலாயின சுற்றின்னு அர்த்தம். இப்படி வாசுகி ஆகிற மகாநாகத்தை மந்திரமாகிற பெரிய பர்வதத்தின் மீது சுற்றி கடையும் பொழுது அந்த மந்தர பர்வதத்திலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தேய்ந்து போய் அந்த சமுத்திரத்தை கடையக்கூடிய கோஷத்திலே சுத்தி இருக்கக்கூடிய தீபங்கள் எல்லாம் அதிரும்படிக்கு எம்பெருமான் என்ன பண்ணான், நீ கடைந்த போது எம்பெருமான் கடலை கடைந்தான். தேஜசா நாகராஜானம் ததாப்யாயிதவான் ஹரிஹி அந்நேன தேஜசா தேவான் உபபிரம்ஹிதவான் பிரபு என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசரர் அருளி செய்கிறார். இப்போ இந்த நாகம் இருக்கிறது, இந்த நாகம் எப்படி இவ்வளவு பெரிய மந்தரமலையை சுத்த முடிந்தது? இந்த நாகத்தின் உடம்பு அவ்வளவு போருமா? இல்லை இந்த நாகத்தை வைத்து கடையும் பொழுது இந்த வாசுகியானவள் அது அந்த பாம்பு எப்படி தாங்கித்து? அதற்கு அவ்வளவு சக்தி உண்டான எம்பெருமான் தன்னுடைய தேஜஸினாலே இந்த நாகத்தை பெருசாக்குகிறான். நல்ல புஷ்டியாக இந்த மந்தரமலையை வைத்து கடையும்படிக்கு தக்க கயிறாக அந்த நாகத்தை தன்னுடைய தேஜஸினாலே ஆக்குகிறான் என்று பிரமாணங்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லை, இந்த மந்தர பர்வதத்திற்கு அதிஷ்டானமாக எம்பெருமானானான். கீழே ஆமையாக தானே அவதரித்தான். இதற்கு மேல ஒரு கை கொடுத்து இந்த மந்தரமலை ஆடாதபடிக்கு தான் பிடித்து கொண்டான். இப்படி எல்லா வியாபாரமும் எம்பெருமான் தானே பண்ணுகிறான். அத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார் திருமழிசைப்பிரான், நீ கடைந்த போது ததோ மதிதும் ஆரப்தாஹா அப்படின்னு சொல்கிறது பிரமாணம். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து என்ன பண்ணார்கள்னா கடைய ஆரம்பித்தார்கள். மொத்தமாக கடைந்து முடிக்கல, கடைய ஆரம்பித்தார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேலே அவர்களுக்கு கடைய சக்தி கிடையாது. இப்போ பெரிய தேரெல்லாம் இழுக்கணும்னா அந்த ஊரிலே சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுவான், அந்த தேரை தொட்டு கொடுப்பா வடத்தை. அவர்கள் தொட்ட உடனே மீதி பேர்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி தான் தேவர்கள் வெறும்னா அந்த வாசுகியை சுற்றினோடனே சாஸ்திரத்துக்கு தொட்டுண்டா
கடைந்தது அவர்கள் இல்லை, எம்பெருமான் தான் கடைந்தான். மாயிரும் குன்னமொன்னு மத்தாக மாசுனம் மதனொடும் அளவி பாயிரும் பவ்வம் பகடு விண்டளர படுதிரு விசும்பிடை படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான்கிறார் ஆழ்வார். இப்ப எம்பெருமான் தானே 1000 திருத்தோள்களாலே இந்த அலைகடலை கடைந்து அமுதத்தை வெளிக்கொணர்ந்தான். ஆனால் லோகத்துல பிரச்சாரம் எப்படி இருக்கு? லோகத்திலே தேவதானவ யத்னேன பிரசூதாமிருதமந்தனேன்னு அமிர்தமதனம் தேவர்களும் தானவர்களும் சேர்ந்து பண்ணார்கள்னு தானே லோகத்துல பிரசித்தி. அசுரர்கள் தலைப்பக்கமும் தேவர்கள் வால் பக்கமும் வாசுகியை பிடித்து கடைய கடைய அமுதம் வந்தது மற்றும் பல பதார்த்தங்கள் வந்தன. அதற்கு மேலே பிராட்டியும் அதிலிருந்து உதித்தாள்லாம் புராணங்கள் கூறுகிறது. இப்ப லோகத்துல எல்லாரும் தேவர்கள் கடைந்தார்கள்னு சொல்லும்படிக்கு எம்பெருமானே நீ பண்ணி வைத்திருக்கிறாய். ஆனா உண்மையில பார்த்தா நெருங்க நீ கடைந்த போது நின்ன சூரர் என் செய்தார். அவ பெரிய சூரர்னு சொல்லுகிறாளே தேவர்கள்லாம் அதிபல பராக்கிரமரும் உடையவர்கள். தேவர்களும் அசுரர்களும் தங்களை எப்பயும் சூரர்கள், பெரிய சூரர்கள். இப்ப தோத்தவர்களை பார்த்து நீ பெரிய சூரன் அப்படின்னு சொன்னா விபரீத லட்சணம். அப்படி அதிபல பராக்கிரமம் உடையவர்களான அந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்தா? அவ எதுவுமே செய்யலையே. இந்த அமிர்தமதன விற்த்தாந்தத்தை படித்தா தேவர்களுக்கும் இதுக்கும் அந்த தொட்டு கொடுத்தா. முதல்ல அந்த பாம்பினுடைய வாலையும் தலையும் தொட்டு எம்பெருமானே நீ கடைந்து கொடுன்னு வெறும்னா கையால தொட்டு கொடுத்தா. அவ்வளவுதான் பண்ணாலே தவிர அவர்கள் கடைந்தார்களான்னு ஒன்றும் பண்ணலையே. ஆனால் அமிர்தமதனத்தை பண்ணது, இந்த அமிர்தமதனம் பண்ண சாமர்த்தியம் தேவர்கள் பக்கலிலே இருக்கிறதுன்னு அவர்கள் தலையில இதை போட்டு லோகமெல்லாம் கொண்டாடுறதே. அப்படி கொண்டாடுறதுக்கு அவர்கள் ஏதாவது பண்ணியிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப கூர்மரூபியாக அந்த மந்திர பர்வதத்திற்கு கீழே அதிஷ்டானமாக மந்திரமலை ஆடாதபடிக்கு இருந்து அந்த பர்வதத்தை தாங்கினார்களா தேவர்கள்? இல்லை, தேவர்தான் பண்ணித்து. உபரி ஆக்ராந்தவான் சைலம் பிருகத்ரூபேன கேசவகான்னு சொல்கிறது. இப்ப மேல மந்திரமலை கீழே அதிஷ்டானம் கிடைத்து விட்டது. ஆனால் கடைய கடைய மேலே எழும்புகிறதாம். அப்ப இன்னொரு ஒரு பெரிய உருவத்தை கொண்டு எம்பெருமான் தன்னுடைய திருக்கைகளாலே அந்த மலையை அமுக்கினான். மலையாமை மேல் வைத்து வாசுகியை சுத்தி தலையாமை தானொரு கை பத்தி என்று திருமழிசைப்பிரான் தானே நான்முகன் திருவந்தாதியிலே அருளி செய்கிறார். இப்ப மேலே மந்திரம் சலியாதபடிக்கு பிடித்து கொண்டது யாரு? அதுவும் எம்பெருமான் ஆகிற நீந்தான். தேவர்கள் பண்ணார்களா? பண்ணவில்லை. சரி, இந்த வாசுகிக்கு பலம் இல்லாமல் போகவே இந்த வாசுகிக்கு தேஜஸினாலே பலத்தை கொடுத்தது யாரு? அதுவும் தேவரீர் தான். எம்பெருமானே நீர் தான் பண்ணீர். தேவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, கடைந்தது யாரு? 1000 தோளால் அலைகடல் கடைந்தான்னு எம்பெருமான் ஆகிற தேவரீர் தான் கடைந்தீர். தேவர்களுக்கு அதிலும் சம்பந்தம் கிடையாது. இப்ப அமிர்தமதனத்துக்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அமிர்தம் வந்த பிறகு அதை நன்னா சாட்டா. அந்த பல போக்தாக்களாக இருந்தார்களே தவிர அவர்களுக்கு அந்த உபாயத்திலே அன்வயம் இல்லாமல் போனது. இப்படி இருக்க தேவதானவ யத்னேன அப்படின்னு இந்த கடல் கடைந்ததுக்கு தொட்டு கொடுத்தது யாருன்னா அசுரர்களும் பண்ணார்கள், தேவர்களும் பண்ணார்கள். இப்ப யத்னம் 2 பேர் தலையிலையும் சமமாக இருக்கிறது. ஆனாலும் அசுரர்களை வஞ்சித்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான் எம்பெருமான். இது ஒரு பக்ஷபாதம் இருக்கே உனக்கு. இப்படி ஒரு ஆசிரிதர்களிடத்துல பக்ஷபாதமா? அசுரர்கள் என்ன பண்ணார்களோ தேவர்களும் அவ்வளவுதான் பண்ணார்கள். அப்படி இருந்தாலும் தேவர்களுக்கு அமுதத்தை ஊட்டி அசுரர்களுக்கு அமுதத்தை ஊட்டாமல் வஞ்சித்தான் எம்பெருமான். இப்படி ஒரு பக்ஷபாத்தியா எம்பெருமான் இருக்கானே, ஒரு பட்சத்துக்கு வேலை செய்கிறானே. இதுக்கு என்ன காரணம்னா, சரணம் துவாம் அனுப்பிராப்தாகா என்று தேவர்கள் சரணம்னு ஒரு வார்த்தை சொன்னான் எம்பெருமான்ட்ட. அந்த ஒரு வார்த்தைக்காக எம்பெருமான் இவ்வளவு காரியமும் பண்ணியிருக்கான். இது பக்ஷபாதம் எம்பெருமானுக்கு புதிதல்ல. இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் ஆழ்வார். குரங்கை ஆள் உகந்த எந்தை. இந்த குரங்கை ஆளாக உகந்தான் எம்பெருமான். ராவண ஜெயத்திலே குரங்கு தலையிலே வானர வீரர்களை ஆதரித்து போந்தான் எம்பெருமான். எப்படி? ராவணனை அழித்தது ராமன், பெருமாள் தான் அழித்தார். இருந்தாலும்
ராவணனை அழித்து தந்தது வானர வீரர்கள்னு தான் பகவான் தன்னுடைய நெஞ்சிலே நினைத்து கொண்டிருந்தார் பெருமாள். அப்படி ஸ்ரீ வானர வீரர்களை ஆதரித்தார் போலே இங்கேயும் தேவர்களை நீர் ஆதரித்தீரே தவிர அமிர்தமதனத்துக்கும் தேவர்களுக்கும் அமிர்தத்தை சாட்டதை தவிர ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்கிறார் ஆழ்வார். குரங்கை ஆளுகந்த எந்தைங்கிற எனக்கு சுவாமி. நித்தியசூரிகள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண காத்து கொண்டிருக்கிறார்கள். கிங்கரர்களாக வர காத்து கொண்டிருக்கும் பொழுது இது வெறும் குரங்கு தானே, இவர்கள் நமக்கு என்ன பண்ணிட போறான்னு குரங்கை இகழாமல் அவர்களிடமிருந்தும் கைங்கரியம் பெற்று கொண்டது எதற்காகன்னா இப்படி ஆழ்வாரை கவருவதற்காக. அத்தை அனுபவித்து ஆழ்வார் எந்தைன்னு உருகுகிறார். என் நாதனேன்னு கூப்பிடுறார் எம்பெருமானை. அரங்கனே கூறு தேர வேரிதே. இப்படி ஒரு மகாகுணம் இருக்கே, இப்படி ஒரு மகாகுணம், இதை பத்தி யாராவது இந்த சம்சாரத்துல பேச முடியுமா? இந்த சம்சாரத்திலே முதல்ல ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஈஸ்வரன் இருக்கிறான்னு அறியாத இந்த சம்சாரத்திலே அதற்கு மேல ஈஸ்வரன் ஆசிரித பக்ஷபாதி, ஆசிரிதர்களுக்கு பக்கம் ஓரமாக இருப்பான் என்றும் இந்த மகாகுணத்தை பிரகாசிப்பதற்காக என்ன பண்ணான்னா திருவரங்கத்திலே வந்து கண்வளர்ந்தருளினான் எம்பெருமான். அரங்கனே கூறு தேர வேரிதே. இப்ப விபவாவதாரத்திலே குரங்கை ஆளுகந்த எந்தைன்னு வானர வீரர்களிடத்திலே பக்ஷபாதம், வியூகத்திலே அமிர்தமதனத்திலே தேவர்களிடத்திலே பக்ஷபாதம். இதெல்லாம் எங்க காணலாம்னா பெரிய பெருமாளிடம் காணலாம். பெரிய பெருமாள் பக்கலிலே இதை காணலாம். அவன் ஆசிரித பக்ஷபாதி என்று பெரிய பெருமாளை நோக்கி கூறு தேர வேரிதே, இதை விசேஷித்து அருளி செய்ய வேண்டும். நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு இப்படி ஒரு ஆசிரித பக்ஷபாதம் இருக்கிறதே உமக்கு. ஆசிரிதர்களுக்காக என்ன வேணா செய்வான். ஆசிரிதர்களுக்காக ஆசிரித விரோதிகளை வஞ்சித்தாகிலும் அவன் ஆசிரிதனுடைய காரியம் செய்வான், அடியவனின் காரியம் செய்வான்கிற பக்ஷபாதத்தை நீ எனக்கு தெரிய அருளி செய்ய வேண்டும்னு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார் இந்த பாசுரத்தினாலே திருமலை சிற்பிரான். அடுத்து 22ஆம் பாசுரம். கீழே ஆசிரித பக்ஷபாதின்னு எம்பெருமான சொன்னார். இருந்தாலும் பிரளயாபத்து வந்தவாறு பிரளயத்திலே இந்த உலகங்கள் எல்லாம் ஜலத்திலே மூழ்கும் பொழுது இன்னார் இணையார் என்று வேதம் பார்க்காமல் எல்லாரையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ஒரு வட்டபத்திர ஷாயியாக எம்பெருமான் இருந்து தன்னுடைய சிறிய வயிற்றிலே உலகங்களை எல்லாம் வைத்து ரட்சித்தான். இப்படி ஒருவரையும் வரையாதே, ஒருவரிடத்திலும் ஒரு பேதம் பார்க்காமல் அனைவரையும் திருவயிற்றிலே வைத்து இந்த ரட்சித்த மகாகுணம் இருக்கு. இந்த மகாகுணத்தை பார்க்கும் பொழுது ஆசிரித பக்ஷபாதிங்கிறதுலாம் ஒரு ஏத்தமா, அது எம்பெருமானுக்கு பெருமை இல்லை, இயல்பு. எம்பெருமான்னா இப்படிதான் இருப்பான். நெருப்புன்னா சுடும். இப்ப நெருப்பை தவிர மற்றொரு பதார்த்தம் சுட்டால்தான் அது பெருமையே தவிர நெருப்பு சுட்டதுன்னா அது இயல்பு. நெருப்புன்னா சுடும் அப்படிங்கிறது பெருமையா யாரும் சொல்ல மாட்டான், இயல்பார் சொல்லுவான். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஆசிரித பக்ஷபாதம் அப்படிங்கிறது இயல்பே தவிர அது தனின்னு பெருமைன்னு கொண்டாடும்படிக்கு என்ன இருக்கு? எப்பயுமே எம்பெருமான் அப்படித்தானே இருக்கிறான்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார் 22ஆம் பாசுரத்திலே. பண்டுமின்னும் மேலுமாய் ஒரு பாலனாகி ஞாலமேள் உண்டுமண்டி ஆளிலை துயின்னவாதி தேவனே வண்டுகிண்டு தண்டுழாய் அலங்கலாய் கலந்த சீர் புண்டரீக பாவை சேரு மார்ப பூமிநாதனே என்று அருளி செய்கிறார். பண்டும் இன்னும் மேலுமாய். பண்டுன்னா பூத காலம், இறந்த காலம், அதாவது சிருஷ்டிக்கு முன்புண்டான காலத்தை பண்டுன்னு சொல்கிறார். இன்று அப்படிங்கிறது சிருஷ்டி காலம். மேல் என்று சிருஷ்டிக்கு அனந்தர பாகியான பின்பு வரக்கூடிய பிரளய காலம். இப்போ சிருஷ்டிக்கு முன்பும் சிருஷ்டியின் பொழுதும் பிறகு பிரளயத்தின் பொழுதும் எம்பெருமான் தான் என்ன பண்ணுகிறான்னா சதேவ சௌமியே தமக்ர ஆசீத்துன்னு சொல்கிறது வேதம். இப்போ நாமம் ரூபம் பெயர் உருவம் எதுவுமே இல்லாமல் அச்சித் அவிசேஷிதான் பிரளய சீமணி சம்சரதா என்று அச்சித்துக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இல்லாமல் பிரகிருதியோடைய ஒன்றி கிடந்தது இந்த ஆத்மாக்கள். அப்படி ஒரு ரொம்ப சோகமான தசையிலே இந்த எல்லா பதார்த்தமும் இருக்கும் பொழுது எம்பெருமான் அந்த மகா பிரகிருதிக்கு மூலப்பிரகிருதிக்கு அந்தராத்மாவாக இருந்து எல்லா பதார்த்தங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு ரட்சித்து வந்தான்.
அதற்கு மேலே சிருஷ்டி வேளையிலே வந்தவாறே கர்மானுரூபமாக எல்லாரையும் சிருஷ்டித்து அதற்கு ஏத்தா மாதிரி ரட்சித்து கொண்டு வந்தான். பிரளயம் வந்தவாறே வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான். அப்ப 3 காலங்களிலும் எம்பெருமான் தான் நிர்வாககனாக இருக்கிறான். இந்த முக்காலங்களிலும் சகல பதார்த்தங்களுக்கும் நிர்வாககனாக ரக்ஷகனாக எம்பெருமான் தானே இருக்கிறான். ஓர் பாலனாகி, ஓர் அத்விதீயமானன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி முன்பும் பின்பும் பார்த்திராத ஒரு உருவம், சின்ன குழந்தை பாலனாக அத்விதீயமான சிசுவாக எம்பெருமான் அவதரித்தான். அவதரித்து என்ன பண்ணான்னு, ஞாலமேழும் உண்டு மண்டி சகல லோகங்களையும் எம்பெருமான் தான் அமுது செய்தான். அதுவும் எப்படின்னா தன் பேராக அமுது செய்து, விரும்பி அமுது செய்து, தன்னுடைய சின்ன வயிற்றிலே இந்த எல்லா லோகங்களையும் அடக்கி வைத்திருந்தானே. இது ஒரு அகட்டித கடனா சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியத்தினாலே எம்பெருமானினுடைய சக்தியை பிரகாசித்து கொண்டு ஆலிலை துயின்ன வாதிதேவனே, ஒரு சின்ன ஆலிலை இப்போதான் தளிர் விட்டுருக்கு. இப்போ அவ்வளவு சின்ன ஆளிலையிலே எம்பெருமான் கண் வளர்ந்தருளுகிறான். அதை பார்த்தா எப்படி தெரியறதுன்னா, ஆலிலை துயின்ன ஆதிதேவன், இவன் தான் ஜெகத்துக்கெல்லாம் சிரஷ்டா, இவன் தான் ஜெகத்காரண பூதன்னு அதை பார்த்தாலே தெரியும்படிக்கு கண் வளர்ந்தருளினானா எம்பெருமான். இனி இந்த மேலுள்ள பாட்டிலே என்ன சொல்கிறார் திருமணி சிப்பிரான்னு, இப்படி பிரளய சமுத்திரத்திலே யாரும் இல்லாதபடிக்கு தனியாக எம்பெருமான் ஆளிலையிலே கண்வளர்ந்தருளினானே, இவன் ஏதோ தனியான சின்ன குழந்தைன்னு நினைத்து கொள்ள வேண்டான். இவன் தான் சர்வேஸ்வரன், அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன் இவன்தான் என்று இந்த பாசுரத்தின் மிச்சமுள்ள பாகத்தினாலே காட்டி கொடுக்கிறார். வண்டு கிண்டு தண்டுழாய் அலங்கலாய். இந்த திருத்துழாயில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் வண்டுகள் கிண்டி, அதாவது கிளர்ந்து உள்ளே புக்கு பருகக்கூடிய ஒரு ரசத்தை உடைய அந்த திருத்துழாய் மாலை, அந்த மாலையை உடையவனே. வண்டு கிண்டு தன் துழாய், தன்னை குளிர்ந்த நல்ல சிரமகரமான சிரமத்தை எல்லாம் போக்கும்படிக்கு குளிர்ந்த துழாய் அலங்கலாய். துழாய் திருத்துழாயினுடைய அலங்கல் மாலையை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவனே எம்பெருமானே. இந்த திருத்துழாய் மாலைங்கிறது எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன் என்பதற்கு ஒரு சின்னம். எவன் திருத்துழாய் மாலையை உடையவனோ அவன்தான் சர்வேஸ்வரன். கலந்த சீர் புண்டரீக பாவை சேரு மார்ப. புண்டரீக பாவை, புண்டரீகம்னா தாமரை. இந்த தாமரை பூவை ஜென்மஸ்தானமாக உடையவளாக இருக்கக்கூடிய பாவை பிராட்டி, பெரிய பிராட்டியார். இந்த பெரிய பிராட்டியாருக்கு சீர்ன கல்யாண குணம். அவளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா கலந்த சீர். எம்பெருமானுக்கு சொரூப நிரூபக பூதைன்னு சொல்லப்படுகிறாள் இவள். ஆகையாலே இவள் என்றும் எம்பெருமானை விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள். அகலகில்லேன் இறையும்னு எப்பொழுதும் நித்தியமாக எம்பெருமான் திருமார்பிலேயே எழுந்தருளி இருக்கிறாள். ஆகையாலே அந்த நித்தியமாக எம்பெருமான் திருமார்போடு கலந்து இருக்கக்கூடியது தான் இவளுக்கு ஏத்தம். இதுதான் அவளுக்கு வைபவம். இப்படிப்பட்ட வைபவத்தை உடைய புண்டரீக பாவை பெரிய பிராட்டியார் இருக்கிறாளே, அந்த பெரிய பிராட்டியார் சேருமார்ப அகலகில்லேன் இறையும்னு எப்பொழுதும் அவள் ஆதரித்து எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமார்பை உடையவனே பூமிநாதனே. அதே போலே ஸ்ரீ பூமி பிராட்டிக்கும் நாதனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ பெரிய பிராட்டியார் திருமகள் கேழ்வன் பூமிநாதன் என்பதனாலே என்ன சொல்ல வராருன்னா, ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியௌ என்று வேதங்கள் சொல்கிறது. இப்போ பெரிய பிராட்டியாரோடும் பூமி பிராட்டியாரோடும் எவனொருவன் சேர்ந்து இருக்கிறானோ அவன்தான் மகாபுருஷன், அவன்தான் புருஷ சப்த வாச்சியன், அவன்தான் ஜெகத்காரணன், அவன்தான் சர்வேஸ்வரன் வேதம் சொல்கிறது. ஆகையாலே இந்த இருவரும் சேர்த்தி ஸ்ரீபூ சகிதனான இந்த தன்மை இருக்கிறது எம்பெருமானுக்கு, இவன்தான் சர்வேஸ்வரன் என்பதை காட்டி கொடுக்கிறது. இப்படி பெரிய பிராட்டியாருக்கு கேழ்வனாக, பூமிநாதனாக, திருத்துழாய் மாலையை உடையவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தான் பிரளய காலத்திலே இந்த உலகத்தை எல்லாம் வயிற்றிலே வைத்து தனியாக கண்வளர்ந்தருளினான் ஜகத்தை ரட்சிப்பதற்காக அருளி செய்தார் 22ஆம் பாசுரத்தினாலே. அடுத்து 23ஆம் பாசுரம். கீழே பிரளயாபத் சகனாக
பிரளயத்திலே வட்டதலசாயியாக எம்பெருமான் செய்த இந்த அகட்டித கடனா சாமர்த்தியத்தை காட்டிலும் ஓர் சாமர்த்தியம் உண்டு. அது என்னன்னா, நரஸ்யார்த்தம் தனும் கிருத்வா சிம்மஸ்யார்த்தம் தனும் ததா என்று சொல்கிறபடியே உடம்பிலே பாதியை மனிதனாகவும் பாதியை சிம்மமாகவும் ஆக்கி கொண்டு, இப்போ மனுஷனை போன்று பாதி, சிம்மத்தை போன்று பாதி, இப்படி 2 யோனிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு விக்கிரகமாக்கி, அதற்கு மேலே நீ இப்படி வர வேண்டும்னு யாரும் கேட்கவில்லை. இப்படி வர வேண்டும்னு யாரும் கேட்காத பொழுதும் பிரகலாதனுக்கு தன்னுடைய தகப்பனாலே வந்த ஆபத்தை போக்குவதற்காக எம்பெருமான் தானே பொறுக்க மாட்டாமல் தூணிலே வந்து இப்படி அவதரித்தானே. இப்படி ஒரு அகட்டித கடனா சாமர்த்தியம் இருக்கிறதே, இதை யாராவது இவ்வளவுன்னு ஒரு அளவுபட்டு அறிந்து கொள்ள முடியுமா? அப்படி முடியவே முடியாது. எம்பெருமானினுடைய கல்யாண குணங்கள் ஒவ்வொன்றும் அகாதமானது, அளவிட முடியாதது என்று காட்டுகிறார். 23ஆம் பாசுரத்திலே நரசிம்மாவதாரத்திலே ஈடுபடுகிறார் திருமழிசைப்பிரான். வானிறத்தோர் சீயமாய் வளைந்தவாள் எயித்தவன் ஊனிறத் துகிர்தலம் அழுத்தினாய் உலாய சீர் நாள் நிறத்த வேதனாவர் நல்ல யோகினால் வணங்கு பால் நிறக் கடல் கிடந்த பற்பனாபன் அல்லை. வானிறத்தோர் சீயமாய், இப்போ புருஷோத்தமனான எம்பெருமான் ஒரு சிம்மமாக அவதரிக்கும் பொழுது அந்த புருஷோத்தமனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சுவாபாவிகமான அந்த ஷியாமலமான நிறம், அந்த நிறத்தையும் மாறிட்டு கொண்டு வருகிறான். சரி, சிம்மமாக வந்தாலும் தன்னுடைய நிறத்திலேயே வரலாமே, இல்லாமல் என்ன பண்ணான்னா வால் நிறத்தோர் சீயமாய், வால் நிறம் வெளுத்த நிறம், அந்த வெளுத்த நிறத்திலே இருக்கக்கூடிய ஓர் சீயமாய், சீயம்ன சிங்கம், ஓர் சீயம்ன இது ஒண்ணுதான். பகூனிமே வியதீதானி என்று சொல்கிறான். பகுதா விஜாயத்தேன்னு இவ்வளவு எண்ணிக்கைனே கிடையாது எம்பெருமானினுடைய அவதாரங்களுக்கு. ஆனா இப்படி நரசிம்மாவதாரம் மாதிரியான ஒரு அவதாரம் உண்டா? இப்படி சிங்கம் பாதியும் நரம் பாதியும் கலந்து, அதுவும் அழகாக கலந்து, இதுகில சிதாட்சீர ஞாயேன சங்கமிதாங்கம்ங்கிறார் பராசர பட்டர். இப்போ எப்படியோ இப்போ சில விஷயங்கள் ரெண்டும் சேரக்கூடாது, அது சேர்ந்தா நன்னா இருக்காது. ஆனால் அதே இப்போ பாலும் சர்க்கரையும் சேர்ந்தலாம், பாலையும் உப்பையும் தான் சேர்க்க முடியாதே தவிர பாலில் சர்க்கரை சேர்த்தால் அது இன்னும் சுவையை கூட்டும். அந்த மாதிரி எம்பெருமான் நரத்தையும் சிங்கத்தையும் சேர்த்து ஒரு உருக்கொண்டானே. இப்படி ஒரு அத்விதீயமான ஒரு உருவம், சீயமாய் அழகியான் தானேன்னு ஆழ்வார்கள் எல்லாரும் இந்த போக்கியத்தையில ஈடுபடும்படிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான திருவுருவம். அப்படி ஓர் அத்விதீயமான சிங்கமாய் எம்பெருமான் என்ன பண்ணான்? வளைந்த வாள் எயித்தவன். எயிறு அப்படின்னா பல்லு. இப்போ அரக்கர்களுக்குன்னுடைய பெரிய கோர பற்கள்லாம் இருக்கும், அது வளைந்து நல்ல வாழ்ன ஒளி பலபலான்னு மின்னக்கூடிய வளைந்த எயித்தை நல்ல கோரப்பற்களை உடைய அந்த ஹிரண்யன். எதற்கு இப்போ இதை வர்ணிக்கிறார் ஆழ்வார்னா, இந்த ஹிரண்யனுக்கு இயற்கையாகவே ஒரு சக்தி உண்டு. ஏன்னா அவன் அசுரன், அவனுடைய அசுரன்கிறதுனாலே அவனுக்கு புஜபல பராக்கிரமம் பெருசாக உண்டு. அதற்கு மேலே வரபலம் வேற இருக்கு, பிரம்மாவிடம் வரம் வாங்கின பலமும் இருக்கு. இப்போ வரபலத்தை தாண்டி அவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய புஜபலத்தை காட்டுகிறார் இங்க. வளைந்த வாள் எயித்தவன். இப்போ இயற்கையாகவே அவன் அசுரன், அவனுக்கு அவ்வளவு பலம் உண்டு, தேவர்களை ஜெயிக்கும் அளவுக்கு பலம் உண்டு அசுரன் ஆகையால். அதற்கு மேலத்தான் வரம். உன்னிற துகிர்தலம் அழுத்தினாய், அப்படி அந்த இரண்யனினுடைய மார்பிலே நகங்களாலே அழுத்தினான் எம்பெருமான். ஊன்ன சரீரம், நிறம்ன மர்மஸ்தானம், இந்த இடத்துல மார்பை குறிக்கிறது. இப்போ அந்த இரண்யனுடைய மார்பிலே சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த மர்மத்திலே உகிர்தலம், உகிர் திரு உகிர் என்றால் நகங்கள், அந்த நகங்களை அழுத்தினான் எம்பெருமான். இப்போ எவ்வளவோ அவன் வரம் வாங்கி வைத்திருந்தால் கூட, என்னை கொல்லவே முடியாதுன்னு அவன் நினைத்திருந்தால் கூட, அப்படி அதிலே சேராத ஒரு நகங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அனாயாசமாக ஒரு பூவை பித்து எறிவது போல எம்பெருமான் அந்த இரண்யனை அவனுடைய நெஞ்சிலே தன்னுடைய திருநகங்களை திரு உகிர்களை அழுத்தினான்.
அவன் மாயும்படிக்கு அழுத்தினான். இப்படி ஒரு அகட்டித கட்டனா உண்டா? இப்போ இந்த இரண்யன் இவனை கொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு வரம் வாங்கி வைத்திருந்தான். அந்த வரமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கும்படிக்கு எம்பெருமான் என்ன பண்ணான்? ஒரு நரத்தையும் சிங்கத்தையும் கலந்து அதற்கு மேலே அவனை தன் மடியிலே வைத்து தன்னுடைய நகங்களாலேயே அவனை வதம் செய்தான். இப்படி ஒரு அகட்டித்தர கட்டனா சாமர்த்தியமான்னு ஆழ்வார் ஈடுபடுகிறார். மேலே உலாய சீர் நாள் நிறத்த வேதனாவர் நல்ல யோகினால் வணங்கு. உலாய, இப்போ உலாவக்கூடிய சீரை உடைய வேதம். இப்போ வேதங்களினுடைய சீர்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்திலே பிராமான்யம்னு அர்த்தம். இப்போ இந்த வேதம் பிரமாணம் என்பது சர்வலோக பிரசித்தம். கீழுலகம் மேலுலகம் எல்லா லோகங்களிலும் பிரசித்தமான அந்த பிராமான்யத்தை உடைய வேதம். இந்த வேதத்துக்கு இன்னொரு தன்மை என்னன்னா நாள் நிறத்த வேதம் என்கிறார். இப்போ வேதத்துக்கு சுவாவங்கிறது இயற்கை, சரீரம்ங்கிறது ஸ்வரம், நிறம்னா இந்த இடத்திலே மேனி சரீரம். இப்போ வேதத்துக்கு சரீரமானது என்னன்னா ஸ்வரம். இப்போ நாள் நிறத்த வேதம், இப்போ 4 வகைப்பட்ட ஸ்வரங்களை உடைய வேதம். இப்போ உதாத்தம், அனுதாத்தம், சொரிதம், பிரச்சயம்னு இப்படி 4 வகைப்பட்ட ஸ்வரத்தை உடைய வேதத்தை நாவிலே உடையவர்கள். இப்படிப்பட்ட வைதிகர்கள் அவர்களாலே ஆசிரியக்கப்படுபவன் எம்பெருமான். இந்த இடத்துல நாள் நிறத்த வேதனாவர்னு ஏன் குறிக்கணும் என்றால், பலரும் இந்த உலகங்களிலே அனுமானத்தினாலேயே எம்பெருமானை அறிந்து கொள்ளலாம். இது தத்துவம், இன்னது ஹிதம், இன்னது புருஷார்த்தம்னு நிர்ணயிக்கும் வேளையிலே தோஷகந்த ரஹிதமாக இருக்கக்கூடிய அபௌருஷேயமாய் அனாதி சித்தமாக இருக்கக்கூடிய வேதத்தை கொண்டே நிர்ணயிக்க வேண்டுமே தவிர தாங்களே அனுமானாதிகளை பண்ணி தத்வைத புருஷார்த்தங்களை நிர்ணயிக்கலாகாது. அப்படி இருக்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களான வைதிகர்கள் தங்களுடைய தத்துவ ஹித புருஷார்த்தங்களுக்கு வேதத்தையே பிரமாணமாக உடைய வைதிகர்களாலே எம்பெருமான் ஆசிரியக்கப்படுகிறான். எப்படின்னா நல்ல யோகினால் வணங்கு. நல்ல யோகம், நல்ல யோகம் என்பது இங்க பக்தி யோகத்தை சொல்கிறார். இப்ப பக்தி யோகத்தினாலே அவர்களாலே ஆசிரியக்கப்படுபவன் நல்ல யோகினால் வணங்கு. விலட்சணமான பிரபத்தியினாலே ஆசிரியக்குபவன் அப்படின்னு கூட சொல்கிறார். நான் யோகம் அப்படின்னா பக்தி, நல்ல யோகம்னா பிரபத்தி, சரணாகதி. இப்ப சரணாகதியினாலே எம்பெருமானை அடையக்கூடியவர்கள் இந்த நாள் நிறத்த வேதனாவர். இப்படி அவர்களாலே வணங்கப்படக்கூடிய எம்பெருமான் பால் நிறக்கடல் கிடந்த பற்பனாபன் அல்லையே. பால் நிறக்கடல், எம்பெருமானினுடைய திருமேனிக்கு பரபாகமான நல்ல கான்ட்ராஸ்டான கலர் திருப்பார்கடலுக்கு, வெள்ளையான திருப்பார்கடல். அந்த பால் நிறக்கடலிலே எம்பெருமான் பள்ளி கொண்டருள்கிறான். பள்ளி கொண்டருளினால் எப்படி இருக்கான்னு பார்த்தாலே வந்தான் ஜகத்துக்கு காரணம். எப்படி? பற்பனாபன். அவனுடைய திருவயிற்றிலிருந்து தான், நாபி கமலத்திலிருந்து ஒரு பெரிய கமலம் உண்டாகிறது. இப்போ பற்பனாபனாக இருக்கிறான். ஆகையாலே இவன் தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினவன்னு கண்ணாலே காணலாம்படி ஒரு வடிவோடே திருப்பார்கடலிலே கண்வளர்ந்தருளக்கூடிய எம்பெருமானே, நீ தான் சொல்லணும் உன்னுடைய அகட்டித கட்டனா சாமர்த்தியம் எவ்வளவுன்னு அளந்து நீயே கூற வேண்டும். இவ்விடத்திலே நல்ல யோகினால்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். யோகின உபாயம், நல்ல உபாயத்தினாலே எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டும். இப்போ குதிருஷ்டிகள் என்ன சொல்கிறார்கள்னா வாக்கியார்த்த ஞானம் உபாயம். இப்போ இவர் அத்வைதிகளிலே சிலர் தத்துவமசி முதலான வாக்கியார்த்தம், அந்த வாக்கியங்களிலிருந்து நேராக உண்டான அர்த்த ஞானம் இருக்கிறது, அதுதான் உபாயம்னு சொல்கிறார்கள். சில பேர் கர்மமும் ஞானமும் சேர்ந்து உபாயமாகிறதுன்னு சொல்கிறார்கள். இவைகள்லாம் மோட்சத்துக்கு சாதனம், இவைகள்லாம் மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லக்கூடிய குதிருஷ்டிகளை காட்டிலும் வைதிகராக வேதத்தை சம்மதித்து வைதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் பக்தியினாலேயோ சரணாகதியினாலேயோ தான் எம்பெருமானை அடைவார்கள்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். இந்த உலாய சீர் என்கிற பதமும் வேதத்துக்கு விசேஷமாக இல்லாமல் இந்த வேத நாவர் என்று வேதத்தை அதிகரித்த வைதிகர்களுக்கு கூட விசேஷமாக ஆகலாம். அப்படி இல்லாமல் உலாய சீர் பற்பனாபன் அப்படின்னு எல்லா இடத்திலும் பறவை இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான்
என்று இப்படியும் அன்வைக்கலாம்னு காட்டுகிறார்கள். இதோட 23ஆம் பாசுரம் முடிகிறது. இப்படி நிருசிம்ஹாவதாரத்திலே ஈடுபட்ட ஆழ்வார் மேலும் 24ஆம் பாசுரத்தினாலேயும் திருமழிசை பிரான் இந்த நிருசிம்ஹாவதாரத்திலேயே ஈடுபடுகிறார். இப்போ பரம சுத்தனாக இருந்து கொண்டு, பரம பாவனனாக இருந்து கொண்டு, அதற்கு மேலே போக்கியனாக இருந்து கொண்டு, இப்படி எம்பெருமானை அனுபவிப்பவர்களை காக்கக்கூடிய திவ்யாயுதங்களை எல்லாம் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு ஆஷ்ரிதனான பிரஹ்லாதனை ரட்சிப்பதற்காக அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அழித்து ஒரு புதிதாக நரசிங்கமாக ஒரு விக்கிரகத்தை தரித்து கொண்டு இப்படி வந்தானே, இந்த ஏத்தம் இருக்கிறதே, இந்த கல்யாண குணம், இதை இன்னபடி இருப்பது, இந்த குணம்னே இதை யாருக்கு தெரியும்? சம்சாரிகளுக்கு தெரியுமா இப்படி ஒரு குணம் இருக்குன்னு? இதனுடைய ஏத்தத்தை நித்தியசூரிகள் அறியலாம், இல்லை பிராட்டி அறியலாம், தவிர வேற யாருக்கும் இந்த குணத்தின் ஏத்தம் புரியாதுன்னு நிருசிம்ஹாவதாரத்திலேயே மறுபடியும் ஈடுபடுகிறார் 24ஆம் பாசுரத்தினாலே. கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தை மன்னலே, அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய், சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழுமார்ப ஆழிமேனி மாயனே. கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தை மன்னலே. ருத்ரன் தன்னுடைய தகப்பனான பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி அத்தாலே தோஷ துஷ்டனாக ஆகி கபாலி என்று பெயர் பெற்று கபாலியாக ஆகி இப்படி திரியும் காலத்திலே அவனுக்கு சுத்தியை ஏற்படுத்தினது என்னது? கங்கை. பாதோதகேன சசிவஹா ஸ்வசிரோ திருத்தேனார் ஆளவந்தார். அப்படி அந்த கங்கை எல்லா லோகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும், ருத்ரன் தொடக்கமாக எல்லா பதார்த்தங்களுக்கும் சுத்தியை ஏற்படுத்தியது. அப்படி அந்த கங்கையை ஏற்படுத்தியது யாருன்னா எம்பெருமான். எம்பெருமானினுடைய திருவடி தீர்த்தம் தானே, ஸ்ரீபாத தீர்த்தம் தானே கங்கையாக வந்தது. இப்போ உலகத்தில் சுத்தின்னு எதுக்கெல்லாம் ஏற்படுத்துமோ இந்த கங்கை, அந்த கங்கைக்கே சுத்தியை கொடுத்தது எம்பெருமான். அந்த கங்கையையே ஏற்படுத்தினவன் எம்பெருமான். இப்போ கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தெம் அண்ணலே. இப்போ யார் அசுத்தர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு சுத்தி இல்லையோ, இந்த சம்சாரத்திலே அபராதானாம் ஆலயகா என்று அபராதங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாவனமாக இருக்கும் திருவடிகள். ஆனால் நித்தியசூரிகள் இருக்கா, அவர்களுக்கு சம்சார தோஷமே கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு திருவடி எப்படி இருக்கும்னா பாத பங்கயம்ங்கிறார். இப்போ திருவடி தாமரையாக இருக்கும், போக்கியமாக இருக்கும். அவர்கள் அனுபவிப்பதற்கு நிரதிசய போக்கியமாக இந்த திருவடிகள் இருக்கும். அண்ணலே, அண்ணல் என் நாதனே எனக்கு சுவாமியேங்கிறார். இப்போ எதற்கு இதை சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே, சம்சாரிகளுக்கு பாவனமாக நித்தியசூரிகளுக்கு போக்கியமாக திருவடிகள் இருக்கிறதுங்கிற இந்த ஒரு அர்த்தத்தை நிர்ஹேதுகமாக ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான் எம்பெருமான். அப்படி அந்த உபகார ஸ்மிருதியினாலே என் அண்ணலேன்னு அழைக்கிறார் ஆழ்வார். அங்கை ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய். இப்படி இந்த திருவடிகளை ஆசிரியத்தவர்கள், இந்த பாத பங்கயத்திலே மூழ்கினவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு, ஆசிரிதர்களுக்கு, அடியவர்களுக்கு ஏதாவது ஒரு விரோதின்னு வந்தா, ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்தா அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆபத்துன்னு வந்தா நாம் காலதாமதம் செய்யக்கூடாது, உடனே அவர்களின் ஆபத்தை போக்கி அருள வேண்டும்ங்கிறதுக்காக எப்பொழுதும் தன்னுடைய திருக்கையிலே ஆயுதங்களை பிடித்து கொண்டே இருக்கிறான். பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் விப்ரத்து சன ஸ்ரீரங்க நாயகான்னு அருளி செய்தார் பராசர பட்டர். இப்போ ஆசிரிதர்களை அழிக்கும் பொழுது, ஆசிரித விரோதிகளை அழிக்கும் பொழுது ஒரு கால தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த க்ஷணத்திலே, விரோதி வந்த க்ஷணத்திலே அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக எப்பொழுதும் கையில் ஆயுதத்தை தயாராக பிடித்து கொண்டே இருக்கிறான் எம்பெருமான். அங்கை ஆழி, அந்த திருக்கைகள் தானே தனக்கு ஆபரணம், தனியாக ஒரு ஆபரணமே சாத்த வேண்டாம், அவ்வளவு அழகான திருக்கைகள். அந்த திருக்கையிலே ஆழி, திருச்சக்கரம் என்ன, சங்கு, பாஞ்சஜன்யம் என்ன, தண்டு, கதை என்ன, வில், வாழ், இவைகளை, இந்த பஞ்சாயுதங்களை, ஸ்ரீ பஞ்சாயுதங்களை தரித்த இது இருக்கிறதே, இது ஆழ்வார்களுக்கு போக்கியமாக இருக்கும். இப்போ ஆசிரிதர்களுக்கு போக்கியமாக இருக்கும்.
ஆசிரித விரோதிகளுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த ஆயுதங்கள். இவைகள் ஆசிரித விரோதிகளுக்கு ஆயுதங்கள், ஆசிரிதர்களுக்கு ஆபரணங்கள்னு சொல்லுவார்கள். இப்படி எப்பொழுதும் ரட்சிப்பதற்காக கையிலே பஞ்சாயுதங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இவன் என்ன பண்ணான்னா, சிங்கமாய தேவதேவ இவ்வளவு ஆயுதங்களை தரித்து கொண்டு இருந்தால் கூட ஹிரண்யனின் வரபலத்தினாலே என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஆயுதங்கள்னால அவனை அழிக்க முடியாமல் போயிடுது. இந்த ஆயுதங்களினாலே ஹிரண்யன் அழிக்க முடியாமல் போயிடுது. இப்போ இந்த ஆயுதங்கள் எல்லாம் அசத் சமமாக ஆனது. ஆகையாலே அந்த இரணியனை அழிப்பதற்காக புதுசா நகத்தை ஆயுதமாக கொண்டு சிம்மமாக உருவெடுத்தான் எம்பெருமான். இப்படி ஒரு ஆசிரித பட்சபாதம். பஞ்சாயுதங்களை தரித்திருந்தாலும் அதனாலே ஒத்தனை அழிக்க முடியாதுன்னு அதற்கு புதுசா ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்து புதிய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உருவத்தையே சிங்கமாக மாற்றி கொண்டு வந்து எம்பெருமான் அந்த பிரகலாத ஆழ்வானை ரட்சித்தான். இதனால என்ன ஆயிடுத்து, அவன் தேவதேவன் ஆனான். தேவர்கள் நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகளுக்கும் எம்பெருமான் தலைவனானான். நித்தியசூரிகள் தான் சதா சர்வகாலம் சதா பஷ்யந்தி சூரையகான்னு எம்பெருமான் திருமேனியே விடாமல் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அவ்வளவு உயர்ந்த திருமேனியை விட்டுட்டு ஒரு சிங்கத்தையும் ஒரு நரத்தையும் கலந்து இப்படி ஒரு திருமேனியை எடுத்துட்டு ஒரு ஆசிரித்தனை ரட்சிக்கிறானே, என்னே குணம் என்னே குணம்னு நித்தியசூரிகளுக்குத்தான் தெரியும். அது குணம்னு நமக்கு புரியாது. இப்போ எம்பெருமான் திருமேனியை சதா சர்வகாலம் அனுபவிக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு எம்பெருமான் சிங்கமானது பெரிய மகாகுணம். ஆகையாலே அவர்களுக்கு தெரியும் எம்பெருமானின் ஆசிரித பக்ஷபாதத்தின் எல்லை என்னன்னு. இல்லை வேற யாருக்கு தெரியும்னா, தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழு மார்ப, தேன் எப்பொழுதும் உலாவக்கூடிய மென்மலர் மங்கை பெரிய விராட்டியார், அப்பொழுது அலர்ந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வியையும் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய அந்த மென்மையையும் உடைய அந்த தாமரை இருக்கிறதே, தேன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த தாமரை, அந்த தாமரையிலே பிறந்ததினாலும் எம்பெருமானுக்கு ஏற்ற பருவத்தை உடைத்தாகையாலும் பிராட்டி எம்பெருமானுக்கு நிரதிசய போக்கியாக எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவாக ஆகிறாள். அப்படி இருக்கக்கூடிய பிராட்டி மங்கை மன்னி வாழு மார்ப, நித்தியவாசமாக எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய திருமார்பு எம்பெருமானுடையது. அந்த திருமார்பை உடையவனே அகலகில்லேன்னு பிராட்டி எப்பொழுதும் இருக்கிறாள். அது சாமான்யமாக இருப்பது. ஆனால் இப்போ என்ன விசேஷித்துன்னா, இப்படி ஹிரண்யனை அழியச் செய்த அந்த வீரத்தை பார்த்து வீரஸ்ரீயாக வந்து எம்பெருமானை எப்படி 14,000 அரக்கர்களை எம்பெருமான் தான் ஒரு முகூர்த்தத்திலே பெருமாள் அழித்த பொழுது பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சீதா பிராட்டியார் அவனை ஆறத் தழுவிக்கொண்டாலோ, அப்படி இப்படி ஆசிரிதர்களுக்காக ஒரு ஹிரண்யனை நரசிம்மமாக அழித்த இந்த வீரத்திலே ஆட்பட்டு பிராட்டி திருமார்பிலே வந்து நித்தியப்படி வாழக்கூடிய இந்த அத்தி ஆதரத்தை இவ்விடத்திலே சொல்கிறார் ஆழ்வார். இப்படி நித்தியசூரிகள் இல்லாமல் எம்பெருமானோடு ஏகாந்தமாக எம்பெருமான் திருமேனியையே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டிக்கு தெரியும் எம்பெருமான் பக்ஷபாதத்தின் ஏத்தம் என்ன என்பது. ஆழிமேனி மாயனே, ஆழி கடல் போன்ற சிரமகரமான திருவடிவை உடைய திருமேனியை உடைய ஆச்சரிய பூதன் எம்பெருமான். இப்போ ஹிரண்யனை அமுக்கின அந்த வடிவு சிரமகரமாக இருக்கிறது ஆழ்வாருக்கு. அதாவது ஒரு கடல் இருக்கு, கடல்ல போய் தாங்கள் கல்லை கட்டி கொண்டு விழுந்தால் கீழே விழுந்து முடிந்து போவார்கள். ஆனால் கரையோரமாக நின்று ரசித்தால் அது சிரமகரமாக இருக்கும். அந்த மாதிரி ஆழிமேனி கடல் போன்ற சுபாவமுடையவன் எம்பெருமான். ஹிரண்யன் அதிலே விழுந்து மாண்டான். ஆழ்வாருக்கு அந்த திருமேனியே சிரமகரமாக இருக்கிறது. அடுத்தது 25ஆம் பாசுரம். மறுபடியே இந்த நிருசிம்ம விருத்தாந்தத்திலேயே ஆழங்கால் பட்டு ஆழ்வார் இதிலே ஆசிரித பக்ஷபாதம் இருக்கிறது. அது இன்னும் நன்றாக வெளிப்படக்கூடிய திரிவிக்ரமாபதானம். இப்போ இந்திரனுக்காக தான் பிச்சை எடுக்கக்கூடியவனாக போய் இந்திரனுக்காக 3 அடி நிலம் கேட்டு அந்த நிலத்தை வாங்கி இப்படி இறந்தானே எம்பெருமான் மகாபலியிடம். இந்த ஒரு பெருமை என்ன! அதற்கு மேலே இந்த வைத்திடே சகல லோகங்களையும் வைத்து ரட்சித்தானே.
இந்த ஆபத் சகத்துவம்னு சொல்லக்கூடிய குணம் என்ன? இந்த மாதிரி கல்யாண குணங்களை எல்லாம் அறியக்கூடியவர் யாரு? யாருக்குமே இதெல்லாம் புரியாதேன்னு ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார் 25ஆம் பாசுரத்தினாலே. வரத்தினில் சிரத்தை மிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தை வைத்துகிர்தலத்தை உண்ணினாய் இரத்தினி இதென்ன பொய் இறந்தமன் வயித்துளே கரத்தி உன் கருத்தை யாவர் காணவல்லர் கண்ணனேன்னர் திருமை சேர்க்கிறான். வரத்தினில் சிரத்தை மிக்க, ஹிரண்யனுக்கு தான் வாங்கின வரத்திலே மிகவும் ஸ்ரத்தை இருந்தது. இந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தது யாரு? பிரம்மா. அந்த பிரம்மா கொடுத்த வரத்திலே மிகவும் ஸ்ரத்தையை, மிகவும் ஆதரத்தை பண்ணினான். ஆனா அந்த வரத்தை கொடுத்த பிரம்மாவையே கொடுத்தவன், அந்த பிரம்மாவையே தோத்துவித்தவன் யாரு? பகவான் விஷ்ணு. அவனோடு விரோதித்தான். இப்ப பிரம்மாவினுடைய வரத்தை கொண்டு அந்த பிரம்மாவையே உண்டாக்கினவனோடு ஒரு விரோதம். கோயம் விஷ்ணுன்னு கேட்டான். கோயம் விஷ்ணு சுதுர் புத்தே எம்பிரவீஷி புனப்புனஹான்னா ஹிரண்யன். யாருடா அது விஷ்ணு அப்படின்னு கேட்டான் அந்த ஹிரண்யன். இப்படி அந்த பிரம்மாவையே தோத்தினவனான விஷ்ணுவோடு ஒரு விரோதத்தை சம்பாதித்து கொண்டான் ஹிரண்யன். அவனுக்கு தெரியல இந்த வரத்துக்கு தப்பினபடிக்கு ஒரு நரசிம்மமாக உருவம் எடுக்க வல்லவன் எம்பெருமான் என்பதை அந்த ஹிரண்யன் அறியாதபடியினாலே வரத்தையே நம்பிக்கொண்டிருந்தான். நாம் வரம் வாங்கி ஆய்த்து நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நம்பிக்கொண்டிருந்தான். இப்படி இருந்தவன் யாருன்னா மத்தவன். மத்தவன் சத்ருன்னு அர்த்தம். இப்ப எம்பெருமானுக்கு இயற்கையா யாரும் சத்ருக்கள் கிடையாது. ஆனாலும் ஆசிரிதர்களுக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானுக்கும் சத்ரு. பிரகலாதனின் சத்ரு எம்பெருமானுக்கும் சத்ருவாக ஆனான். உரத்தினில் கரத்தை வைத்து, அவனுடைய உரம், அவனுடைய மார்பு. இப்ப அந்த இடத்துல மட்டும்தான் துர்மானம் கிடக்கிறது, அவன் அபிமானம் இருக்கிறது. அந்த இடத்த மட்டும் பித்து போட வேண்டும்னு மார்பிலே எம்பெருமான் கரத்தை வைத்தான், தன்னுடைய திருக்கரங்களை வைத்தான். அப்பியேஷ பிருஷ்டே மமஹஸ்த பத்மம்னு ஆசைப்பட்டார்கள் அக்ரூரர் முதலானவர்கள். எம்பெருமான் தன்னுடைய கையை நம்மீது வைக்க மாட்டானான்னு ஆசைப்பட்டான் அக்ரூரன். அவர்களுக்கு உஜ்ஜீவன ஹேத்துவாக இருந்தது. அடிச்சியோம் தலைமிசை நீயாயின்னு எம்பெருமானை விரும்பின பராங்குஷ நாயகி போல்வார்கள் அந்த திருக்கை ரொம்ப போக்கியமாக தங்களுக்கு வேண்டும்னு ஆசைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட திருக்கை, பராங்குஷ நாயகி ஆசைப்பட்ட திருக்கை, அக்ரூரன் முதலான பக்தர்கள் ஆசைப்பட்ட திருக்கையை எம்பெருமான் எங்க வைக்கிறான்? இரண்யனின் மார்பிலே வைக்கிறான். வைத்து உகிர் தலத்தை உண்ணினாய். உகிர் தலம் திருநகங்கள், அந்த உகிராலே அனாயாசேன அவனை கொன்றாய். இது நீ பண்ண ஹிரண்யனுக்கு. அதற்கு பிறகு அவனுடைய வம்சத்திலேயே மகாபலின்னு ஒருத்தவன் தான். அவனிடத்துல ஹிரண்யன் மாதிரி எந்த குணங்களுமே இல்லாமல் இல்லை, ஔதாரியம், கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுப்பேன்னு ஒரு குணம் இருந்தது. அந்த குணம் இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்? எனக்கு கொடுன்னு போய் இறப்பாளனாக எம்பெருமான் நின்னான். இரத்தினி, எம்பெருமானே நீ இறந்தாய். அர்த்தித்வம், எம்பெருமான் அலம் புரிந்த நெடுந்தடக்கைன்னு எம்பெருமான் கொடுத்தே பழகின கை. அந்த கையை தாழ வைத்து தான்னு கேட்கிறான். அப்ப ஹிரண்யனுக்காக எம்பெருமான் திருமேனியை மாற்றி கொண்டான். மகாபலிக்காக இந்திரன் பிரார்த்தித்தபடியினாலே அந்த இந்திரனுக்காக எம்பெருமான் தன்னுடைய சுபாவத்தை சர்வசுவாமியாக, சர்வேஸ்வரனாக, நித்திய ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு இது வேண்டும்னு கையை தாழ வைத்து பிரார்த்தித்தான். ஔதாரியத்தையே அழித்தான் எம்பெருமான். ஆழ்வார் இரத்தினி அப்படின்னு மகாபலியிடம் போய் நீ இறந்தாய், அதற்கப்புறம் திருவிக்கிரமனாக வளர்ந்தாய், இதெல்லாம் சரிதான். ஆனால் இதெல்லாம் ஆழ்வார் நெஞ்சில் பட்ட உடனே ஒன்று தோணித்து, இது என்ன பொய் அப்படின்னு. ஒருவரிடம் போய் ஒன்று வேண்டும்னு கேட்கிறார்கள்னா, கையை தாழ வைத்து கேட்கிறார்கள் என்ன அர்த்தம்? அது அவர்களுடையது இல்லை. இப்போ மற்றொருவரின் பொருளை நமக்கு வேண்டும்னு கேட்போம். அதே நம்ம பொருளே இருந்தால் அதை கேட்டு வாங்கணும்னு இல்லை, நாமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகமெல்லாம் பகவானுடையது, எம்பெருமானுடையது. இது மாவலியினுடையது அன்று. அப்படி இருந்தால் கூட என்னோடதையே நான் எடுக்கும் பொழுது இப்படி பிச்சை கேட்க வேண்டுமா? நம்முடையதை நாம் தானமாக கொடுத்தால் அது பேர் தானம். நமக்கு அப்படியே வள்ளல் தன்மை இருக்குன்னு அர்த்தம். வேற யாரோட சொத்து,
இப்போ பக்கத்து வீட்டு சொத்தை நாம் எடுத்து தானம் பண்ணுவதுங்கிறது நமக்கு பெரிய அது ஔதாரிய குணமா? இப்போ மகாபலி பகவானுடைய சொத்தை பகவானுக்கே தானம் பண்ணா, இதில் அவனுக்கு ஔதாரியம்னு என்ன இருக்கு? அவனுக்கு வள்ளன்மைன்னு என்ன இருக்கு? அப்போ இதுவும் பொய் அதுவும் பொய். எம்பெருமான் அர்த்தித்ததும் பொய். ஏன்னா அவனுடையதே அவனே அர்த்திக்க முடியாது. மகாபலி தானம் கொடுத்ததும் பொய். ஏன்னா அடுத்தவனுடைய சொத்தை அவன் தானம் கொடுக்க முடியாது. அப்போ இது பொய்ன்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளம். ஆனால் ஆழ்வார் இது பொய்ன்னு சொல்லலை. இது என்ன பொய் அப்படின்னு கேட்டார். இது ஒரு வித்தியாசமான பொய்யா இருக்கே. அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேதங்களிலே திரிவிக்ரமாவதாரம் நடந்ததுன்னு ஓதப்படுகிறது. வேதங்களிலே ஓதப்படுகிறது. மகாபலிக்கு இந்திரபதம் பலமாக சொல்லப்படுகிறது. ஆக பிரமாணங்கள் இருக்கிறது இந்த விருத்தாந்தம் நடந்ததுக்கு. அதனால இது பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்போ பிரமாணங்கள் இருக்கிறதுனால இதை பொய்ன்னு சொல்ல முடியாது. இந்த சரித்திரம் நடந்தது, இது இப்படி நடந்தது, மகாபலி இடத்துல தானம் கேட்டான், மகாபலி தானம் கொடுத்ததுனால அவனுக்கு ஒரு பலம் கிடைத்தது. இப்போ தானம் கொடுத்தா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி மகாபலி தானம் கொடுத்தான், அதற்கு புண்ணியம் கிடைத்தது, அவனுக்கு அதற்காக இந்திரபதத்தை அடையப் போகிறான்லாம் சொல்லியிருக்கு. இப்போ மகாபலி தானம் கொடுத்தான்ங்கிறது வேதங்களே சொன்னதுனால அது உண்மைன்னு வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் மகாபலி கொடுத்த தானம் யாரோடதுன்னா ஏற்கனவே பகவானோடது தான். இந்த எல்லா உலகங்களும் அவனோடது தானே. இப்போ அவனோடதையே அவனுக்கே தானம் கொடுத்தது எப்படி உண்மையா? இப்போ பிரமாணங்கள் ஒரு பக்கம் இது உண்மைங்கிறது, அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தால் இது பொய்ன்னு தோன்கிறது. ஆகையாலே இது என்ன பொய், இது என்ன பொய்ன்னு ஆச்சரியப்படுகிறார். இது பொய்யா மெய்யான்னு நிர்ணயிக்க முடியாதபடிக்கு ஒரு செயலை எம்பெருமான் செய்து காட்டினான். இறந்த மண் வயிற்றுளே கரத்தி. இப்படி கஷ்டப்பட்டு தான் அர்த்தித்து பூமியை வாங்கி கொண்டான். அந்த பூமிக்கு பிரளயம்னு ஒரு ஆபத்து வரச்சே அப்படியே விடுவானோ? ஆகையாலே அந்த பிரளயம்னு ஆபத்து வந்த பொழுது அந்த இறந்த மண்ணை, தான் இறந்து பெற்ற அந்த பூமியை தன்னுடைய வயிற்றுள்ளே கரத்தி ஒளித்து வைத்து ரட்சித்தான் எம்பெருமான். உன் கருத்தை யாவர் காணவல்லர். எம்பெருமானே, உன்னுடைய மனதிலே என்ன நினைவு இருக்குங்கிறத யார் பார்க்க முடியும்? பிரகலாதன் பார்ப்பானா? இல்லை இந்திரன் பார்ப்பானா? இல்லை சம்சாரிகள் பார்ப்பாளா? யார் தான் பார்ப்பா? யாராலையும் உன்னுடைய கருத்தை அறிய முடியாது. ஏன்னா கண்ணனே கிருஷ்ணனாக அவதரித்தான் எம்பெருமான். அவதரித்தும் இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையர்களையும் பசுக்களையும் காத்தான் எம்பெருமான். காத்தது மட்டும் இல்லை, அவர்களுக்கு கண்ணனை தவிர வேறு எதுவும் ஓடாதுங்கிற அளவுக்கு அவர்களின் நிலைமையை ஆக்கினான். அப்படி அவர்களுக்கு நியாமியனான எம்பெருமான் இருக்கானே, இப்படி ஒரு ஆச்சரிய சேஷ்டிதத்தை உடையவன். அவன் அருளி செய்தால் எம்பெருமானின் சுபாவத்தை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்ற யாரும் அறிந்து கொள்ள முடியாதுன்னு ஆழ்வார் இந்த 25ஆம் பாசுரத்தினாலே அருளி செய்தார். 26ஆம் பாட்டு. இதிலே திருமணிசைப்பிரான் எம்பெருமான் சர்வ நிர்வாகனாக இருக்கிறான். நித்தியசூரிகள் அவனுடைய திருமேனியை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமேனியை அடியவர்களுக்காக தேவர்களாக வந்து அவதரிப்பது என்ன? தேவர்களுக்கு நடுவே வந்து அவதரித்து வாமனாவதாரம் செய்து, அதோட கோபர்களுக்கு நடுவே வந்து அவதரித்து கிருஷ்ணாவதாரம் செய்து, பூனி பேணும் மாயனாக காணி பேணும் மாணியாக இப்படி அவதரித்த இந்த நீர்மை இருக்கிறதே, இந்த ஆச்சரியம் இருக்கிறதே, இதை யார் தான் அறிந்து கொள்வார்கள்? இதை யாராலையும் அறிய முடியாதுன்னு அருளி செய்கிறார். இப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் ஒரு வகையிலே சாமியம் உண்டுன்னு சொல்லுவார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆகையாலே அந்த 2 அவதாரங்களையும் சேர்த்து இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆணினோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாய், ஊனோடோசை ஊருமாகி ஒன்னலாத மாயையாய், பூனி பேணும் மாயனாகி பொய்யினோடு மெய்யுமாய், காணி பேணும் ஆணியாய் கறந்து சென்ன கள்வனே. ஆணினோடு பெண்ணுமாகி இந்த உலகத்தை படைத்தான் எம்பெருமான். படைத்த இந்த உலகம் இன்னும் நன்னா பெரிதாக ஆக வேண்டும் என்பதனாலே ஸ்திரீ புமான் ஆண் பெண் என்று ஒரு விபாகத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே அந்யோன்யம் சம்பந்தத்தினாலே
மேலும் உள்ள இந்த உலகம் வளரும்படிக்கு அவர்களுக்கும் அந்தராத்மதையா நின்று ஆணையும் பெண்ணையும் நிர்வகிக்கக்கூடியவனான எம்பெருமான். இப்போ இந்த உலகத்தை நல்ல விஸ்தரிப்பிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஆணையும் பெண்ணையும் தோத்தி அவர்களுக்குள்ளே ஒரு உறவை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்தராத்மாவாக நின்று சிருஷ்டியை செய்யக்கூடியவன். அல்லவோடு நல்லவாய், அல்லவோடு ஆண் பெண்ணும் மற்றும் இல்லாமல் எதுக்கும் ஆகாத நபும்சக பதார்த்தங்கள் அவர்களுக்கும் நிர்வாககனாக யார் இருக்கா? எம்பெருமான். நல்லவாய், இப்போ இந்த பதார்த்தங்களிலே லிங்கத்ரயத்திலே ஸ்திரீயாகவும் புமானாகவும் நபும்சகமாகவும் இருக்கக்கூடிய மூவகைப்பட்ட பதார்த்தங்களிலே விலட்சணமான சிலர் உண்டு, நல்லவர்கள்னு, வைதிகர்கள்னு. இப்போ புருஷார்த்தத்திலே ஆசைப்பட்டு எம்பெருமானை அடைய வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அவர்களையும் நிர்வகிக்கக்கூடியவன். ததாமி புத்தியோகம் தம் என்று அவர்களுக்கு உபாயபூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன்தான் நல்லவாயின்னு சொல்லப்படுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஊனோடோசை ஊருமாகி, இப்போ புருஷார்த்த ருச்சி இல்லை, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இல்லாதவர்களுக்கு ரசம், சப்தம், ஸ்பர்ஷம், ஊன், ஓசை, ஊரு என்று சொல்லப்படக்கூடிய ரசம், சப்தம், ஸ்பர்ஷம் என்று இந்த 3 குணங்கள், இது 5 குணங்களுக்கும் உபலட்சணம். சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 குணங்களுக்கும் உபலட்சணம். இந்த குணங்களை காட்டி இந்த சப்தாதிகளை உடைய இந்த பிரகிருதியிலே அவர்களை ஈடுபடுத்துகிறான். அப்பா அந்த சப்தாதிகளுக்கு கர்மானுகூலமாக எம்பெருமான் தான் நியாமகனாக எழுந்தருளி இருக்கிறான். ஆக இந்த சப்தாதி குணங்களை காட்டி கர்மானுகுணமாக ஜீவர்களை நடத்தக்கூடியவன். இவ்வளவுதான் எம்பெருமானுக்கு காரணமான ஒன்னலாத மாயையாய். மாயைன்னு பிரகிருதி, மூல பிரகிருதியை மாயைன்னு சொல்கிறது. மாயாம்து பிரகிருதிம் வித்யாத்துன்னு சொல்லப்படுகிறது. ஆகையாலே ஒன்றுக்கு இது காரணம், இதற்கு அது காரணம்னு சொல்ல முடியாதபடிக்கு சர்வ காரணமாக இருக்கக்கூடியது இந்த மூல பிரகிருதி. மூல பிரகிருதியிலிருந்து தான் இந்த ஜகத்து மொத்தமும் உண்டாகிறது. ஆகையாலே அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதிக்கு நிர்வாககனாக எம்பெருமான் இருக்கிறான். மாயைன்னு சொல்லப்படக்கூடிய பிரகிருதிக்கு நிர்வாககன். அப்படி அல்லாமல் மாயைன்னா ஆச்சரியம்னு அர்த்தம். எம்பெருமான் ஒன்னலாத மாயையை உடையவன். ஏதோ ஒன்றுக்கு நிர்வாகமான ஆச்சரியத்தை உடையவன் இல்லை, எல்லா பதார்த்தங்களையும் ஒவ்வொரு ஜீவாத்மாவின் கர்மத்துக்கு தகுந்தா போல நிர்வகிக்க வல்ல ஆச்சரியம் எம்பெருமான். ஒவ்வொரு பதார்த்தங்களையும் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் பார்த்து பார்த்து நிர்வகித்து கொடுக்கிறானே, இப்படி ஒரு ஆச்சரியத்தை உடைய எம்பெருமானே பூனி பேணும் மாயனாகி. இப்படி சங்கல்பத்தினால எல்லாத்தையும் பண்றான். இருந்தாலும் ஆஷ்ரிதர்களை ரட்சிக்கும் பொழுது வெறும் சங்கல்பம் போராது, அவனுடைய விக்கிரகத்தை காட்ட வேண்டும், அவனுடைய திருமேனியை காட்டிதான் ஆஷ்ரிதர்களை ரட்சிக்க வேண்டும். அப்படி பூனி பேணும் மாயனாகி. ஆயன் பூனி என்றால் பசுக்கள். அந்த பசுக்களை பேணக்கூடிய ஒரு கோபகுலத்திலே உதித்தவனாக எம்பெருமான் அவதரித்தான், கோபனாகவே அவதரித்தான். இப்போ ஒரு இடையனாக ஆகிறான், ஆயனாக ஆகிறான். எப்படிப்பட்ட ஆயன்? பசுக்களை மேய்க்கக்கூடிய, அவனை பேணாமல், கண்ணன் தான் தன்னை பேணிக்கொள்ளாமல், தான் தன்னை காத்து கொள்ளாமல் பசுக்களையே ரட்சிக்கக்கூடியவனாக ஒரு பிறப்பு. அப்படி பிறந்து என்ன பண்ணான்னா பொய்யினோடு மெய்யுமாய். அப்படி பிறந்த பொழுது ஆஷ்ரிதன் அல்லாத துரியோதனன் அவன் பக்கலிலே பொய்யனாக இருப்பான். தன்னை அடைந்த பாண்டவர்கள் பக்கலிலே மெய்யனாக இருப்பான். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா அவனை அடையக்கூடியவர்கள் அவர்களுக்கு மெய்யன், அவனை அடையாதவர்களுக்கு பொய்யன். இப்படி பொய்யினோடு மெய்யுமாக எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை பண்ணான். காணி பேணும் ஆணியாய். அது மட்டும் இல்லாமல் காணி என்றால் நிலம், அந்த நிலத்தை பேணக்கூடிய, அந்த நிலத்தை இறக்கக்கூடிய ஒரு மாணி பிரம்மச்சாரியாக அவதரித்தான். இப்போ மகாபலி இந்த காணியை, பூமியை அபகரித்து வைத்து கொண்ட அளவிலே எம்பெருமான் அந்த காணியை, பூமியை தனக்காக ஆக்கிக் கொள்வதற்காக வந்து பேணினான். கறந்து சென்ன கல்வனே. இப்படி
வாமனனாக அவதரித்த விடத்திலே எம்பெருமான் மறைத்து கொண்டு சென்றான். மறைத்து கொண்டு சென்றான்னு என்னத்தை மறைத்து கொண்டான்னு, இந்த பூமியெல்லாம் அவனோடது தான், எம்பெருமானுக்கு தான் உபய விபூதியும் சொந்தம். ஆனாலும் அதை மறைத்து கொண்டு இந்த பூமி இப்போதைக்கு மகாபலியினுடையதுன்னு நினைவை வைத்து கொண்டு அவனிடத்தில் அர்த்திக்க சென்றானே. அப்படி இருக்கக்கூடியவன் யாருன்னா கள்வனே. இப்படி போன இடத்துலையாவது உண்மையா இருந்தானா? இல்லை. அப்பொழுதும் ஒரு கள்வம் என்னன்னா, சுக்ரன் இவனுக்கு ஒன்றும் கொடாதேன்னு சொல்கிறான். இருந்தாலும் அந்த சுக்ரன் சொல்றது காதுல விழாதபடிக்கு எம்பெருமான் பண்ணான். தன்னுடைய அழகாலே, தன்னுடைய பேச்சுக்களாலே, தன்னுடைய செயலாலே மகாபலி அப்படியே வசீகரித்து ஒரு சின்ன காலை காட்டி பெரிய காலாலே உலகத்தை அளந்தான். இப்படிப்பட்ட கள்வனே, உன்னை யார் மதிக்க வல்லர்? உன்னுடைய பெருமையை யார் அளவிட முடியுங்கிறது மேலே அடுத்த பாசுரத்திலே 27ஆம் பாசுரத்தோட இதுக்கு அன்வயம். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய உன்னை யார் மதிக்க வல்லர் என்பதை இங்கு கொண்டு இப்படி கண்ணனாக, பொய்யனாகவும், மெய்யனாகவும், மானியாக, வாமனனாக, கறந்து சென்ன கள்வனாக இருக்கக்கூடிய உன்னுடைய குணங்களை யார்தான் அளக்க முடியும் என்று இந்த பாசுரத்திற்கு தாத்பரியம். 27ஆம் பாசுரம். எம்பெருமான் அவனுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னா சேத்தன விலக்ஷணம்னு சொல்லுவார்கள். இப்போ சேத்தனங்களையும் அச்சேதனங்களையும் காட்டிலும் வேறுபட்டது, ரொம்ப உயர்ந்தது, எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியது, பரமபதத்திலே இருக்கக்கூடியது, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட சிதஜித் விலக்ஷணமான சொரூபத்தை கூட நாம் அளவிட்டு விடலாம், பரிச்சேதித்து விடலாம், அது இன்னபடிப்பட்டதுன்னு சொல்லி விடலாம். ஆனால் எம்பெருமான் தான் அர்த்தியாக ஒரு இறப்பாளனாகச் சென்று மகாபலி இடத்திலே பூமியை வாங்கி அந்த திருவிக்கிரமனாக இந்த மண்ணை அளந்து கொண்டானே. அந்த வடிவு இருக்கிறதே திருவிக்கிரமனினுடைய வடிவு, அந்த வடிவை அளந்து யாராலாவது பார்க்க முடியுமா? முடியவே முடியாதுன்னு அருளி செய்கிறார். விண்கடந்த சோதியாய் விளங்கு ஞானமூர்த்தியாய் பண் கடந்த தேசமேவு பாவநாசநாதனே, என் கடந்த யோகினோடு இறந்து சென்னு மானியாய் மண் கடந்த வண்ண நின்ன யார் மதிக்க வல்லரே. இதிலே முதல் 2 அடிகளாலே எம்பெருமானினுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பற்றி பேசுகிறார். விண் கடந்த சோதியாய். வேதங்களிலே ஆகாஷே ஓதஞ்ச புரோதஞ்ச முதலான வாக்கியங்களிலே ஆகாஷ சப்தத்தினாலே மூல பிரகிருதியை சொல்லுகிறது. மூல பிரகிருதி இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது மூல பிரகிருதி. அதை ஆகாஷ சப்தத்தினாலே, ஆகாசம்ங்கிற வார்த்தையினாலே வேதம் சொல்லுகிறபடினாலே திருமழிசை பிரான் அந்த ஸ்ருதி சாயையிலே இங்கு விண் என்கிற அந்த வார்த்தையினாலே மூல பிரகிருதியை சொல்லுகிறார். விண் கடந்த எம்பெருமான் விபுவாக எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான். அப்ப இந்த மூல பிரகிருதிங்கிறது இதுவும் விபுதான், எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியது. அப்ப கீழெல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மூல பிரகிருதி கூட எம்பெருமானுக்குள்ளே இருக்கும்படிக்கு விண் கடந்த சோதியாக இருக்கக்கூடியவன். விண் கடந்த எம்பெருமானின் விபு சொரூபம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் எல்லாம் தனக்குள்ளே இருக்கும்படிக்கு எம்பெருமான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான். அது மட்டும் இல்ல, சோதி அப்படிங்கிற வார்த்தை எப்பொழுதுமே எம்பெருமானின் ஸ்வயம் பிரகாச வைபவத்தை குறிக்கக்கூடியது. எம்பெருமான் ஸ்வயம் பிரகாச ஸ்வபாவனாக இருக்கிறான், ஸ்வயம் பிரகாச வஸ்துவாக இருக்கிறான். இப்ப விண் கடந்த சோதியாக எம்பெருமான் இருக்கிறான். சுரரறி வருநிலை விண் என்கிற இடத்திலும் விண்கிற வார்த்தையினாலே மூல பிரகிருதியை ஆழ்வார் கூறுகிறார். பொதுவாக மண், பால் இந்த மாதிரி சப்தங்களை கொண்டுதான் மூல பிரகிருதியை சொல்லுவது உண்டு. அப்படி இல்லாமல் விண்கிற சப்தம் ஆகாசத்தை குறிக்கக்கூடிய சப்தத்தினாலும் இந்த இடத்திலே மூல பிரகிருதி குறிக்கப்படுகிறது. இப்போ இத்தால என்ன சொல்றது, எம்பெருமான் பெரிதாக விபுவாக இருக்கிறான்ங்கிறது தாத்பரியம். 2வது, விளங்கு ஞானமூர்த்தியாய், விளங்கக்கூடிய ஞான, அதாவது ஸ்வயம் பிரகாசமான ஞானம். அந்த ஞானத்தை தனக்கு குணமாக கொண்டதினாலே ஞானம்னே ஆத்மாவுக்கு பேர், இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம்னே பேர். ஏன்,
ஞான குணத்தை தனக்கு சாரமாக கொண்டபடியினாலே. அப்படி ஸ்வயம் பிரகாசமாக, அதாவது தான் தோன்றியான அந்த ஞானத்தை தனக்கு குணமாக கொண்ட இந்த ஜீவாத்மா இருக்கிறதே, அந்த ஜீவாத்மாவானவன் மூர்த்தியாக இருக்கிறான் எம்பெருமானுக்கு. மூர்த்தின ஷரீரம். இப்ப இந்த ஜீவாத்மாவை தனக்கு ஷரீரமாக உடையவன். ஷரீரம்னு என்ன அர்த்தம்? வெளியே இருக்கக்கூடியது. ஷரீரத்துக்குள்ளே ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான்னு தேரும். வேதங்கள் அனோர் அணியான் மகதோ மகியான்னு கூறுகிறது. இப்ப அணுவை காட்டிலும் சிறியவனாக அணுக்குள்ளே இருக்கிறான், பெரிதை காட்டிலும் பெரியவனாக விபுவாக இருக்கிறான்னு வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆழ்வார் இங்கு விண் கடந்த சோதியாய், பெரிதை காட்டிலும் பெரிதாக இருக்கிறான், விளங்கு ஞானமூர்த்தியாய், அணுவாகிற ஆத்மாவுக்குள்ளேயும் எம்பெருமான் அணியான் என்று எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு காட்டி கொடுத்தார். இப்ப எம்பெருமான் சூக்ஷ்மமாக உள்ளேயும் இருக்கிறான், விபுவாக வெளியேயும் இருக்கிறான், உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான்னு சொன்னார் ஆழ்வார். பண் கடந்த தேசமேவு பாவநாச நாதனே. எம்பெருமானுக்கு இப்படி உள்ளே இருக்கிறதுனால தேஜஸ் மங்கிப்படுமா? இந்த ஜீவாத்மா இந்த உடலிலே இருக்கும்பொழுது அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுவாபாவிகமான ஞானம் முதலான குணங்கள் எல்லாம் மங்கி போகிறது, நாம் பார்க்கிறோம். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. எம்பெருமானினுடைய தேஜஸ் இருக்கிறதே, அந்த தேஜஸ் ஸ்வரூபம், அந்த தேஜஸ் இவ்வளவுன்னு வேதத்தாலே கூட அளவிட முடியாது. பண்ண ஸ்வரம்னு அர்த்தம். ஸ்வரப்பிரதானமான வேதத்தை ஸ்வரம் பண் என்றே சொல்கிறார்கள். இப்போ பண் என்றால் வேதம். அந்த வேதத்தை கடந்து இருக்கக்கூடிய, வேதத்தாலே கூட அளவிட்டு அறிய முடியாத தேசமேவு, தேசம் தேஜஸ், அந்த தேஜஸை தனக்கு சொரூபமாக உடையவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். பாவநாச நாதனே. எப்பொழுதும் அந்தர்யாமித்துவம் சொன்னால், இப்போ ஆத்மாவுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான், இந்த அச்சித்தை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான்னு சொன்னால் இன்னொரு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லணும். என்னென்னா, அப்போ என்ன கேள்வி வரும்னா, இந்த அச்சித்தோடு சேர்ந்து இருக்கானே, அச்சித்தில் இருக்கிற தோஷம்லாம் எம்பெருமான்கிட்ட இருக்காதா? ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறானே, ஆத்மாவிடம் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் எம்பெருமானிடம் ஏறாதா என்கிற கேள்வி வரும். உடனே அந்த கேள்விக்கு சமாதானமாக எம்பெருமான் எந்த ஒரு தோஷத்தினாலும் ஸ்பர்ஷிக்கப்படுவதில்லை. அச்சித்திலே இருக்கக்கூடிய தோஷங்களும் எம்பெருமானை தீண்டுவதில்லை, சித்திலே இருக்கக்கூடிய தோஷங்களும் எம்பெருமானை தீண்டுவதில்லை என்பதை சேர்த்தே சொல்ல வேண்டும். அவன் ஹேய பிரத்யநீகன், ஹேய பிரதிபடன் என்பதை சொல்ல வேண்டும். அவன் இருக்கும் இடத்திலே தோஷங்களே இருக்காது, அவனிடம் தோஷங்கள் இருக்காது, அவனை அடைந்தவர்களிடமும் இருக்காது. அவன் இடத்திலே தோஷங்கள் இருப்பது மட்டுமல்லாமல் அவனை யார் வந்து கிட்டுகிறார்களோ அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களையும் போக்கக்கூடியவன். ஆகையாலே அவன் ஹேய பிரதிபடன், ஹேய பிரத்யநீகன்னு சாஸ்திரங்களினாலே போற்றப்படுகிறான். அத்தை ஆழ்வார் இவ்விடத்திலே பாவநாச நாதனே, பாவங்களை போக்கக்கூடியவன் என்கிற இந்த வார்த்தையினாலே காட்டி கொடுக்கிறார். இப்படி எம்பெருமான் எண் கடந்த யோகினோடு, என்ன நம்பர்ஸ், சங்கியா, இந்த சங்கியாவை கடந்து எண்ணிக்கை இறந்த அவ்வளவு யோகுன்னு இவ்விடத்திலே எம்பெருமானின் கல்யாண குணங்களை சொல்லுகிறார் ஆழ்வார். பஷ்யமே யோகம் ஐஸ்வரம்னு பிரமாணமும் இருக்கிறது. இந்த யோக சப்தத்தினாலே கல்யாண குணங்களை சொல்லுகிறார். இப்போ எண் கடந்த யோகினோடு, இப்போ எண்ணிக்கை இல்லாத அவ்வளவு கல்யாண குணங்களை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். இப்போ இவ்வளவு பெரிய சொரூபம் இருக்கு எம்பெருமானுக்கு. எம்பெருமான் விபுவாக இருக்கிறான், அணுவுக்குள்ளே அணுவாக, விபுவை காட்டிலும் பெரிதாக. அந்த தோஷங்கள் தன்னிடத்திலே வந்து கிட்டாமல் தேஜஸ் ஸ்வரூபியாக பற்பல கல்யாண குணங்களோடு இருக்கிறானே, இதை நம்மால் அளக்க முடியுமா முடியாதா தெரியாது. இதை ஒருவேளை அளந்தால் கூட எம்பெருமான் உலகத்தை அளந்தானே, அதை நம்மாலே அளக்க முடியாது. இறந்து சென்னு மானியாய், எம்பெருமான் இறப்பிலே தகனேறினவன் அப்படின்னு சொல்லுவார்கள். யாராவது புதிதாக இப்போ வந்து பிச்சை எடுக்க வரான்னா அவளுக்கு தெரியாது எப்படி எடுக்கணும். இதே தொழிலாக வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியும், இவன் வந்து இதே தொழிலாக இருக்கக்கூடியவன். அந்த மாதிரி இறத்தல்னு என்ன, பிச்சை எடுத்தல், அந்த பிச்சை எடுத்தலையே தொழிலாக உடையவன் போலே எம்பெருமான் அந்த உடம்பை பார்த்தாலே இவன் பரம்பரை பிச்சைக்காரன்னு சொல்லலாம்படிக்கு ஒரு அப்படி எல்லாரிடமும் கேட்டு கேட்டு பிரார்த்தித்து பிரார்த்தித்து வாங்கி கொண்டவன்.
அதாவது இங்கே பிச்சை எடுத்தல்ங்கிறது தானம் கேட்டு போதல். இந்த காலத்திலே இருக்கக்கூடிய பிச்சை கிடையாது, அதையும் மனதிலே கொள்ள வேண்டும். இப்போ அந்த காலத்திலே பிக்ஷை எடுத்து உண்ணுதல்ங்கிறது சிறந்த தர்மமாக அனைவரும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இந்த உருவத்தை பார்த்தால் அவன் அப்படி இல்லைன்னு சொன்ன இடத்துல கோவப்படுதலோ, இருக்குன்னு பிச்சையிட்ட இடத்துல சந்தோஷப்படுதலோ செய்யாமல் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி புன்முகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் சிறந்த அந்த பிக்ஷை எடுக்கக்கூடியவர்கள், பிக்ஷுக்கர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் மானியாய் ஒரு பிரம்மச்சாரியாக மண் கடந்த வண்ணம், இந்த பூமியை எம்பெருமான் அளந்து கொண்டானே, இந்த பூமியெல்லாம் ஒரு திருவடியால் அளந்தானே, அந்த வண்ணம் அந்த பிரகாரம் அந்த படி இருக்கிறதே, அதை யாராலும் அறிய முடியாது. இப்போ இந்திரனுக்குன்னு போனான், மகாபலி ராஜ்யத்தை பிடுங்கி விட்டான், அதை இந்திரனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும்னு போனான். அது ஒரு வியாஜமாக வைத்துக்கொண்டு எம்பெருமான் போனான். போய் உலகத்தை அளந்த பொழுது இன்னான் உயர்ந்தவன் இன்னான் தாழ்ந்தவன்கிற விபாகமே இல்லாமல் அனைவர் தலையிலும் ஒக்க திருவடிகளை வைத்தான். அப்படி இந்த உலகத்தை அளந்தான். இப்படி இருக்கக்கூடிய நின்னை எம்பெருமானே உன்னை இப்போ அணுவுக்குள்ளே அணுவாக விபுவை காட்டிலும் பெரியவனாக ஹேய பிரதிபட்டனாக தேஜஸ்வரூபியாக அசங்கேய கல்யாண குண யுக்தனாக பிரம்மச்சாரியாக சென்று வாமனனாக உலகை அளந்த உன்னை யார் மதிக்க வல்லரே? யாராலே தான் மதிக்க முடியும்? மதிப்புன்னா அறிவு. இப்போ அறிவிலே அளந்து அறிய முடியும். யாராலே தான் அளந்து அறிய முடியும், பரிச்சேதிக்க முடியும்னு சொல்லுவார்கள். இப்போ பெரிய ஞானத்தை உடையவர்கள் தான் பரிச்சேதிப்பார்களோ, இல்லை என்னன்னு பரிச்சேதிப்பாங்க? எம்பெருமான் ரொம்ப உயர்ந்தவன்னு சொல்லுவாளா, இல்லை எம்பெருமான் இவ்வளவு சுலபன்னு சொல்லுவாளா, எம்பெருமானின் நேர்மையை அவர்கள் பார்ப்பார்களா, மேன்மையை பார்ப்பார்களா? எதைன்னு பரிச்சேதிப்பது, எதைன்னு அளவுபடுத்துவது, யார் தான் அளவுபடுத்துவது, எதுவுமே பண்ண முடியாது என்று ஆழ்வார் இவ்விடத்திலே அழகாக தெரிவித்தார். இந்த பாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை இன்னொரு வகையாகவும் வியாக்கியானம் அருளி செய்து காட்டுகிறார். இதிலே பின் 2 அடிகளுக்கு மண் கடந்த இறந்து சென்னு மானியாய் மண் கடந்த வண்ணம் நின்னை யார் மதிக்க வல்லரேங்கிற இடத்துல அர்த்தபேதம் கிடையாது. மற்ற இடங்களிலே அர்த்தபேதம் பண்ணி காட்டுகிறார். விண் கடந்த சோதியாய், இவ்விடத்திலே விண்கிற சப்தத்தினாலே ஆகாசத்தையே குறிக்கிறார். ஆகாசம் பரமாகாசம்னு பரமபதத்துக்கு பேர். அந்த பரமபதத்துக்கும் கடந்து இருக்கக்கூடிய திவ்யாத்மஸ்வரூபம். திவ்யாத்மஸ்வரூபம்னா எம்பெருமானுக்கு விபுவாக ஞானானந்தமயமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதே, அது எப்படி இருக்குன்னா பரமபதத்தையும் கடந்து இருக்கு. அந்த பரமபதமே அதற்குள்ளே இருக்கும்படி விபுவாக இருக்கிறது, விண் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார். விண் கடந்த சோதியாய். ஏன்னா இதற்கு முன்னாடி மூலப்பிரகிருத்தின்னு சொன்னார். மூலப்பிரகிருத்தியை காட்டிலும் மும்மடங்கு பெருசுன்னு வேதங்கள் சொல்கிறது பரமபதத்தை. இப்போ மூலப்பிரகிருத்தியை காட்டிலும் மும்மடங்கு பெருசான அந்த பரமபதமும் எம்பெருமானுக்குள்ளே அடக்கம். அப்படின்னா எம்பெருமான் எவ்வளவு விபுவாக இருக்கக்கூடியவன், எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூப வைபவத்தை விண் கடந்த சோதியாய் ஸ்வயம் பிரகாசம் மூர்த்தியாக எம்பெருமான் இருக்கிறான். விளங்கு ஞான மூர்த்தியாய், மூர்த்தின சரீரம். எம்பெருமானினுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் சொன்ன பிறகு திவ்யமங்கல விக்கிரகம் சொல்லணும். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கிறதே சரீரம், அது எப்படிப்பட்டதுன்னா மாணிக்க செப்பிலே பொன்னை இட்டார் போலேன்னு சொல்லுவார்கள். ஒரு தங்கத்தை மரப்பெட்டியிலேயோ இரும்பு பெட்டியிலேயோ போட்டு வைத்தால் உள்ளே இருக்கிறது தங்கமா இல்லை கூழாங்கல்லான்னு தெரியாது நமக்கு. அதே நல்ல ஸ்பட்டிகமணியிலேயோ அல்லது ஒரு மாணிக்கத்திலேயோ ஒரு பெரிய பெட்டியை செய்து அதற்குள்ளே தங்கத்தை இட்டு வைத்தால் உள்ளே இருக்கக்கூடிய தங்கம் இன்னும் பன்மடங்கு ஒளியோடு வெளியே பிரகாசிக்கும். ஏன்னா அது மறைக்காதில்லை. உள்ளே இருக்கிற தங்கத்தின் ஒளியை மறைக்கக்கூடியதாக ஸ்பட்டிகம் இருக்காது. ஆனால் மரமோ இரும்போ மறைக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. இந்த ஜீவாத்மா ஞானமயன், ஆனந்தமயன். இவனுக்கு ஞானம்னு குணம் இருக்கிறது. இவன் அணு, எல்லாத்தையும் இந்த உடம்பு மறைக்கிறது. இந்த பிரகிருதி மறைக்கக்கூடியது. ஆனால் சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடிய பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானின் திருமேனி இருக்கிறதே,
அது எப்படி இருக்கும்னா எம்பெருமானின் திவ்யாத்ம சுரூபத்திலே இருக்கக்கூடிய குணங்களை மறைக்காது. ஒரு ஸ்பட்டிக பெட்டியிலே தங்கத்தை வைத்தால் அந்த ஸ்பட்டிகமும் தங்க நிறத்திலே மின்னும். அந்த மாதிரி எம்பெருமானின் திவ்யமங்கல விக்கிரகத்திலே எம்பெருமானின் திவ்யாத்ம ஸ்வரூபத்தை வைக்கும் பொழுது அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்திலே இருக்கக்கூடிய ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்சிங்கிற குணங்கள், இந்த ஷாட்குண்ய விக்கிரகம்னு சொல்லுவார்களே, அந்த மாதிரி இந்த 6 குணங்கள் அது வெளியே பிரகாசிக்கிறது. அது ஏதோ இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு தான் இருக்கு, அவனுடைய விக்கிரகத்துல இல்லை. ஆனா அந்த விக்கிரகத்துல இருக்கும்படிக்கு, எம்பெருமானின் திருமேனியில இருக்கும்படிக்கு அது வெளியே பிரகாசிக்கிறது. அப்படி விளங்கு ஞானமூர்த்தியாய், ஞானம் விளங்கக்கூடிய ஒரு திருமேனியை உடையவன். இப்ப நமக்கெல்லாம் இந்த பிரகிருதி மண்டலத்திலே ஞானத்தை மறைக்கக்கூடிய உடம்பு, எம்பெருமானுக்கு ஞானம் முதலான 6 குணங்களையும் வெளிக்காட்டக்கூடிய திருமேனி, அதை விளங்கு ஞானமூர்த்தியாயின்னு சொன்ன. இப்போ இதனால சொரூப வைலட்சண்யம், அதற்கப்புறம் ரூப வைலட்சண்யமான இந்த திருமேனி அதையும் காட்டினார் ஆழ்வார். பண் கடந்த தேசமேவு பாவநாச நாதனே. இப்படி எம்பெருமான் இருக்கானே, இவன் எங்கு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா பண் கடந்த தேசம். இப்போ பண்ண வேதம், வேதத்தாலே கூட இவ்வளவுன்னு அளவிட்டு காட்ட முடியாத பரமபதத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடியவன். பண் கடந்த தேசத்திலே, அங்க முதல் அர்த்தத்திலே தேசம்னா தேஜஸ், இங்க தேசம்னா இடம், தேசம். அப்ப ஸ்ருதியாலே கூட இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாத ஒரு உயர்ந்த பரமபதத்திலே மேவு எப்பொழுதும் வாசம் செய்யக்கூடியவன். அது மட்டும் இல்ல, பாவநாசநாதனே, சம்சாரிகளுடைய பாவத்தை எல்லாம் தோஷத்தை எல்லாம் போக்க வல்லவன். என் கடந்த யோகினோடு பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சன்னு வேதங்கள் கூறுகிறது. இப்போ எம்பெருமானுக்கு ஆச்சரியமான சக்திகள் பல உண்டு. அதை இங்கு என் கடந்த யோகம், அப்ப கணக்கில் அடங்காத பற்பல ஆச்சரியமான சக்திகளை உடையவன் என்று காட்டினார் ஆழ்வார். இப்படி மானியாய் இறந்து சென்று மண் கடந்த வண்ணம், ஒரு பிரம்மச்சாரியாக தன்னை ஆக்கி கொண்டு தான் இறந்து சென்று இந்த மண்ணை 3 அடியை அர்த்தித்து 2 அடியாலே சகல லோகங்களையும் அளந்து கொண்டு சிறுகாலை காட்டி பெரிய காலையினாலே உலகை அளந்து கொண்டு இப்படி என்னென்னலாம் பண்ணான். இப்படி பண்ண எம்பெருமானை யாரால் தான் பரிச்சேதிக்க முடியும், யாரால் தான் அளவிட முடியும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு 2வதாக அர்த்தமும் நாம் அனுபவித்தோம். 28ஆம் பாசுரம். எம்பெருமானே, நீ இந்த ஜகத்தை சிருஷ்டித்து இந்த சிருஷ்டமான ஜகத்திலே, இப்படி உண்டான இந்த ஜகத்திலே பற்பல அவதாரங்களை எல்லாம் பண்ணுகிறாய். இப்படி நீ பண்ணக்கூடிய இந்த ஆச்சரியங்களை யார் தான் அறிவா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். இதுல நேரா யார் அறிவாருங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஒருத்தரும் நினாத தன்மை இன்னதென்ன வல்லரேன்னு மேலே 29ஆம் பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த கிரியையை இந்த பாட்டிலேயும் வருவித்து கொண்டு அதோடு சேர்த்து இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும். படைத்த பார் இடந்தளந்த அதுண்டுமிழ்ந்து பௌவ நீர் படைத்தடைத்ததில் கிடந்து முன் கடைந்த பெத்தியோய் மிடைத்த மாலி மாலிமான் விலங்கு காலநூற்புக படைக்கலம் விடுத்தபல் படைத்தடக்கை மாயனே என்று பாசுரம். இந்த பாசுரத்திலே பௌவ நீர்னு இருக்கிறதே, அதை முதலிலே வருவித்து கொள்ள வேண்டும். பௌவ நீர் படைத்து பார் இடந்தளந்து அப்படின்னு மேலே செல்கிறது. இப்போ முதல்ல எம்பெருமான் என்ன பண்ணுறான், பௌவ நீரை படைக்கிறான். பௌவ நீர்னா பெரிய ஏகாரணம், அதாவது இந்த உலகத்திலே சிருஷ்டியை பண்ணுவதற்கு முன்பாக எம்பெருமான் ஏகாரணவம்னு பெரிய ஜலத்தை படைக்கிறான். அதிலே தான் நீர்க்குமிழிகள் போலே அண்டங்கள் எல்லாம் உண்டாகிறது. ஆகையால அப்பயேவ சசர்ஜாத்தௌ அப்படின்னு வேதம் கூட சொல்கிறது. ஆகையால முதல்ல பௌவ நீர் படைத்து இப்போ பெரிய ஏகாரணவமான சமுத்திரத்தை படைத்தான் எம்பெருமான். அதற்கு மேல அண்டங்களை படைக்கிறான். அந்த அண்டத்துக்கு அதிபதியான பிரம்மாவையும் படைக்கிறான். அந்த பிரம்மா இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் படைக்கிறான். இப்படி படைத்து முடித்த பிறகு தன் படைப்பிலேயே ஒரு பகுதியான பிரளயாரணவம் கடலுக்குள்ளே இந்த பூமியை ஒரு அரக்கன்
மடித்து வைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது பார் இடந்து, அந்த பாறை பூமியை இடந்தான், வராக உருக்கொண்டு எம்பெருமான் இடந்தெடுத்தான். இப்போ ஒரு திவ்ய விக்கிரகம், எப்படிப்பட்ட விக்கிரகம், அதை போய் மானமிலா பண்ணியான் தேசுன்னா ஆண்டாள். அந்த மாதிரி ஒரு வராகமாக ஆக்கி கொண்டு அந்த அண்ட பித்தியிலே புக்கு அவன் இந்த பூமியை இடந்து மேலெடுத்து கொண்டு வந்தான். இதையும் சங்கல்பத்தினால பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஆசிரிதர்கள்லாம் நம்பணும்ல. இவன் எங்கேயோ உட்கார்ந்து சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் ரட்சித்து கொண்டான்னு ஆசிரிதர்களுக்கு நம்பிக்கை வராது. இவன் பாரு, பூமி பிராட்டிக்கு ஒரு ஆபத்துன்னா தான் பண்ணியாக மாதிரி மாறி அந்த சமுத்திரத்திலிருந்து பூமி பிராட்டியை காத்தான்னு ஒரு நம்பிக்கை. அப்ப சம்சாரமாகிற பிரளயத்திலே மூழ்கக்கூடிய நம்மையும் இவன் தான் கை கொடுத்து எடுப்பான் என்று ஆசிரிதர்கள் ஒரு விசுவாசம் ஏற்படுவதற்காக ஆசிரிதர்களுக்கு எம்பெருமான் இப்படி செய்து காட்டினான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாறை அந்த பூமியை அளந்து, மகாபலியாலே அந்த பூமி பிடுங்கப்பட்ட பொழுது மறுபடி தானே ஸ்ரீ வாமனனாய் வந்து தன்னுடைய ஒரு திருவடியினாலே இவ்வளவு தூரம் என்னுடைய பூமின்னு எல்லை நடந்து மீட்டெடுத்தான். பூமியை அளந்து கொண்டான் எம்பெருமான். இப்போ இது எதற்கு செய்தான்னா, தன்னுடைய உடைமையை ஒரு காலம் எம்பெருமான் விடமாட்டான், பிச்சை புக்காகிலும் எம்பெருமான் தன் உடைமையை மீட்டெடுப்பான் என்று ஆசிரிதர்கள் நம்ம எம்பெருமான் என்ன ஆனாலும் கைவிட மாட்டான்னு நம்புவதற்காக எம்பெருமான் இதை செய்தார். உன்னை பிரமாணித்தார் பெத்த பேருன்னர் ஆழ்வார். இது மட்டுமா பண்ணா, அது உண்டு மிழ்ந்து இந்த பூமிக்கே மறுபடியும் பிரளயத்தினாலே ஆபத்து வர இந்த பூமியையே தன் சிறிய வயிற்றிலே உண்டான். இப்போ வடதளசாயியாக இருந்து கொண்டு இந்த பூமியை உள்ளே உண்டான். சரி, உண்டவன் வயிற்றுக்குள்ளேயே பூமியை வைத்து கொண்டானா? இல்லை, மறுபடி அதை உமிழ்ந்தான். வெளியே உமிழ்ந்து பூமி யதாவஸ்திதமாக ஆகும்படிக்கு பண்ணான். மறுபடி பௌவ நீர் படைத்தடைத்துன்னு இவ்விடத்திலும் அந்த பௌவ நீரை வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது அடியின் முதலிலேயும் பௌவ நீர் படைத்தடைத்து. இப்ப இந்த அண்டத்துக்கெல்லாம் காரணமான பெரிய சமுத்திரத்தை படைத்தவன் யாரு? பௌவ நீரை படைத்தவன், ஏகார்ணவத்தை படைத்தவன் பகவான். அப்படி இருக்கக்கூடிய பகவான் அந்த சமுத்திரத்தை என்ன பண்ணான்னு அடைத்தான், அணை கட்டினான்னு அர்த்தம். அடைத்தல்னா அணை கட்டி அடைத்தல். எப்போ பண்ணான்? அப்போ அந்த சமுத்திரராஜனை சரணம் புக்கு படை திரட்டி அதற்கு மேலே அணை கட்டின அணை தூரு. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த சமுத்திரத்தையே படைத்தவன் அவன்தான். அவன் இப்படி சமுத்திரன் காலிலே விழுந்து ஒரு அணை கட்டுகிறானே. இப்போ தன்னுடைய பிரணயினியான சீதா பிராட்டியினுடைய விரகத்திலே தான் இப்படி ஒரு நிலைமையை அடைந்தவனாக இருக்கிறான்னு சேதனர்கள் எல்லாம் ஆசிரிதர்கள் எல்லாம் விஸ்வசிக்கும்படிக்கு இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் அந்த கடலிலே என்ன பண்ணான்னா, முன் அதில் கிடந்து அந்த கடலிலே வந்து திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு அருளினான். அதற்கு மேலே அந்த கடலை கடைந்தான். கடைந்த பெத்தியோய், கடைந்த பெத்தியோய். இப்போ இப்படி பெரிய பிரபாவத்தை உடையவன். எப்படிப்பட்ட பிரபாவம்? இப்படி கடலை கடைந்தான்கிற, கடலை கடைந்தான்கிற பெரிய மகா பிரபாவத்தை உடையவன் எம்பெருமான். இவ்வளவுதான் பண்ணானா? இதற்கு மேலும் நிறைய பண்ணான். ஆசிரியர்களுக்காக இன்னும் எவ்வளவோ பண்ணான். அதுல சிலவற்றை கூறுகிறார். மிடைத்த மாலி மாலிமான் விலங்கு கால நூற்புக படைக்கலம் விடுத்த. மிடைத்த மாலி, மிடைத்தல்னு கோபித்தல். இப்போ கோபித்த மாலி, அதற்கு மேல மாலிமான் விலங்கு. இப்போ ஒரு விலங்காக வந்த சுமாலி என்கிறவன். இப்போ ஒரு திரியக்காக ஒரு வந்த அந்த சுமாலி என்கிற அந்த அரக்கன், இவர்கள் இருவரும் கால நூற்புக. காலன் என்றால் யமன், அவனுடைய புறம் யமபுரத்திலே போகும்படிக்கு எம்பெருமான் படைக்கலம் விடுத்த. படைக்கலம் ஆயுதம், அந்த ஆயுதத்தை ஏவினான். இப்ப மிடைத்த மாலி மாலிமான் விலங்கு. இப்ப திரியக்காக வந்த சுமாலியும் மிடைத்த மாலியும் காலனூராக யமபுரிக்கு செல்லும்படிக்கு எம்பெருமான் ஆயுதத்தை ஏவினான். எதற்காக இப்படி ஆயுதங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறான்னு, பல் படைத்தடக்கை மாயனே. இப்ப விரோதி நிரசனம், ஆசிரிதரினுடைய விரோதிகளை போக்க வேண்டும்னு எப்பொழுதும் கையிலே அநேகமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எம்பெருமான் இருக்கிறான். இப்படி ஆயுதங்களினாலே அழகு பெறுகிறது எம்பெருமான் திருக்கைகள். அப்படிப்பட்ட தடைக்கை, பெரிய கையை உடைய எம்பெருமான் மாயன், ஆச்சரிய பூதன். இப்படிப்பட்டவனினுடைய தன்மையை ஒருத்தரும் நினாது தன்மை
அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய பாசுரத்திலே இருக்கக்கூடிய வரியை இவ்விடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டு ஒருத்தரும் நீ நாது தன்மை இன்னதென்ன வல்லரே. இப்படி நீ பண்ணுகிறாயே, ஆசிரிதர்களுக்காக இவ்வளவு செயல்களை பண்ணுகிறாரே, இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய சுபாவத்தை யாரும் இன்னபடிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு அளவிட முடியாது, யாரால் தான் முடியும் அப்படின்னு ஆழ்வார் இந்த 28ஆம் பாசுரத்தினாலே கேட்டார். 29ஆம் பாசுரத்தாலே எம்பெருமான் செய்யும் அனுகிரகங்களை இன்னபடிப்பட்டது இவ்வளவுதான் என்று யாராலும் சொல்ல முடியாதுன்னு அருளி செய்கிறார். பரத்திலும் பரத்தையாகி பௌவநீர் அணை கிடந்து உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்துகந்த தன்னியும் நரத்திலும் பிரத்திநாத ஞானமூர்த்தி ஆயினாய் ஒருத்தரும் நினாது தன்மை இன்னதென்ன வல்லரே. பரத்திலும் பரத்தையாகி, பரப்பரானாம் பரமகான்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். எல்லார காட்டிலும் உயர்ந்தவன் எம்பெருமான் பரமன். இப்போ இந்த ஜீவாத்மாக்களிலே பத்தர், முக்தர், நித்யர்னு 3 வகைப்பட்ட ஜீவாத்மாக்கள் உண்டு. பத்தர்னா இந்த சம்சாரிகள், முக்தர்னா சம்சாரத்திலே இருந்து மோட்சத்தை அடைந்து பரமபதத்துக்கு சென்றவர்கள், நித்யர்கள்னா சம்சார கந்தமே இல்லாமல் எப்பொழுதும் பரமபதத்திலே வசிக்கக்கூடிய நித்திய சூரிகள், அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள். இப்படி 3 வகையான ஆத்மாவை காட்டிலும் உயர்ந்த விலட்சணமானவன் எம்பெருமான். திரிவித ஆத்ம வர்க்கத்தை காட்டிலும் எம்பெருமான் விலக்ஷணன் என்று பரத்திலும் பரத்தை ஆகின்னு இதிலே அருளி செய்கிறார் ஆழ்வார். இப்படி சொன்ன உடனே பௌவநீர் அணை கிடந்துன்னு அடுத்தது பாசுரத்திலே இருக்கிறது. ஆனாலும் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார், உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்துகந்துங்கிறத முதல்ல வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு பௌவநீர் அணை கிடந்துங்கிறத வைத்து கொண்டு அர்த்தம் பார்க்க வேண்டும். உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்துகந்துன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, பிராட்டியை திருமார்பிலே உடையவன். எம்பெருமானினுடைய சொரூப வைலட்சண்யத்து எம்பெருமானினுடைய சொரூபம் 3 வகையான ஆத்மாக்களை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்றதை காட்டிலும் எம்பெருமானுக்கு அந்த உயர்த்திக்கு காரணமே ஸ்ரீயப்பதியாக எம்பெருமான் இருப்பது தான், திருமகள் கேழ்வனாக எம்பெருமான் இருப்பது தான் காரணம். ஆகையாலே உடனே இதை சொன்ன உடனே என்ன சொல்லணும், உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்துகந்து. உரத்திலே, உரம்னா மார்பு, திருமார்பிலே, உரத்திலும் திருமார்பிலும் வைத்துகந்து. எம்பெருமான் சொரூபத்தோடையே பெரிய பிராட்டி இணைந்து இருக்கிறார், இருந்தாலும் தனியாக திருமார்பிலேயும் வைத்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். ஒருத்தி இப்போ ரொம்ப விலட்சணமானவள் பிராட்டி, அத்விதீய வடிவினை இல்லா மலர்மகள்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். இப்போ ஒரு ஒப்பு இல்லாதவள், இப்படி உயர்ந்தவளான அந்த ஒருத்தியை எப்படி இருக்கிறாள்னா, இந்த திரிவித ஆத்ம வர்க்கத்துக்கும் சுவாமினியாக இருக்கிறார். சர்வேஸ்வரனுக்கு பிரதானமான பட்ட மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு நம் இருவருக்குமே அனுகிரகிக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய அவளை தன்னை வைத்து, அவள் அகலகில்லேன் இறையும் நான் ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லி கொண்டிருந்தாள்னா, எம்பெருமானும் நானும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு மனதிலேயே மார்பிலேயே வைத்து கொண்டு உகந்து அவளோட சம்ஸ்லேஷ ரசங்களை அனுபவித்து இருக்கக்கூடிய நீ என்ன பண்ண, பௌவநீர் அணை கிடந்து, பௌவநீர் கடல், கடலிலே ஆதிசேஷன் ஆகிற அணையிலே பள்ளி கொண்டருளினாய். எதற்காக? இப்போ பிராட்டி பக்கத்திலே நமக்கு முகம் கிடைக்க வேண்டும், பிராட்டிக்கு பிரீத்தி ஏற்பட வேண்டும்னா என்ன பண்ணணும்னா, பிள்ளைகள் ஆகிற ஜீவாத்மாக்களை ரட்சிக்க வேண்டும். அதற்காக திருப்பார்கடலிலே வந்து சயனித்து கொண்டாயின்னு ஆழ்வார் கூறுகிறார். இது மட்டும் கிடையாது, அது அந்நியும். இப்படி வியூகாவதாரத்தோடு நில்லாமல் நரத்திலும் பிரத்தி. இப்போ பிரம்மா இந்திரன் கூட வெறுக்கக்கூடிய ஒரு குலம் ஜாதி இருக்குமாகில அது மனுஷ ஜாதி. இந்த மனுஷர்களை பிரம்மாவோ இந்திரனோ ருத்ரனோ யாரும் அவ்வளவா தீண்டவே மாட்டான். இந்த பூமியிலே அவர்கள் கால் கூட பதிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மனுஷ யோனியிலே எம்பெருமான் நரத்திலும் பிரத்தி. இப்போ இந்த நரம் மனுஷ குலத்திலே வந்து எம்பெருமான் அவதரிக்கிறான். எதற்காக இப்படி பண்ணுகிறான்னா, சம்பந்தம், இந்த ஜீவாத்மாக்களோடு அவனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம். அவன் தானே இந்த ஜீவாத்மாக்களை உடையவன். இந்த ஜீவாத்மாக்கள் அவனுக்கு சொத்தாக இருக்கிறதே, தன் சொத்தை தான் காக்க வேண்டும்ங்கிற அந்த சம்பந்த விசேஷத்தினாலே
வந்து இப்படி அவதரிக்கிறான் எம்பெருமான். ஞானமூர்த்தி ஆயினாய், அவதரித்த பின்பு ஞானஸ்வரூபனாக இருக்கிறான். எதற்கு இப்ப ஞானம் திடீர்னு சொல்ல வேண்டும்னா, ஒருத்தனை நாம் ரட்சிக்க வேண்டும், இப்ப யாராவது ஒருத்தரை இன்னொருத்தரை காக்க வேண்டும்னா ஞானம் வேண்டும். முதல்ல எப்படி ரட்சிக்கணும்னு தெரிய வேண்டும். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிய வேண்டும். அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு அறிய வேண்டும். அந்த காரணத்தை போக்கி அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவதுன்னு தெரிய வேண்டும். இப்போ இதெல்லாம் யாருக்கு ஞானம் இருக்கிறதோ அவன் தான் ரட்சகனாக ஆக முடியும். ஆகையாலே இந்த இடத்திலே ஞானஸ்வரூபனாக சர்வஜனாக எம்பெருமான் இருக்கிறான்ங்கிறத காட்டி கொடுத்தார். இப்படி எம்பெருமான் இந்த சேத்தனருக்காக பண்ணக்கூடிய அனுகிரகங்கள் இருக்கிறதே, அதை ஒருவரும் அறிய மாட்டார்கள். ஒருத்தரும் நினாது தன்மை இன்னதென்ன வல்லரே. வேதங்கள் அறியுமா? வேதங்களுக்கும் தெரியாது. வேதங்களை அறிந்த ஞானிகள் அறிவார்களா? அவர்களுக்கும் தெரியாது. இவர்கள் ஒருத்தரும் எம்பெருமானினுடைய அனுகிரகம் இருக்கே, அந்த அனுகிரகம் அதனுடைய எல்லை இவ்வளவுதான். எம்பெருமான் இவ்வளவுதான் அனுகிரகம் பண்ணுவான், இதற்கு மேல பண்ண மாட்டான் அப்படின்னு அளந்து பார்க்கவே முடியாது. எம்பெருமான் அப்படி ஒரு அனுகிரக சீலனாக இருக்கிறான். தன்னையே அழித்து கூட அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். நம்ம எப்படி இருக்கோம்? சம்சாரிகள் ஆகிற நான் அழிந்து போனாலும் பரவாயில்ல, பகவான் பக்கத்துல போமாட்டேன்னு இருக்கும். எம்பெருமான் எப்படி இருக்கான்? நான் அழிந்து போனாலும் பரவாயில்ல, சம்சாரிகளை கைவிட மாட்டேன்னு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அனுகிரக சீலத்தை யார் தான் அறிவா? யாருக்காவது தெரியுமா? வேதங்களுக்கு கூட தெரியுமா? தெரியாது. எம்பெருமானுக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இருக்கிறதுன்னு காட்டினார். இந்த 29ஆம் பாசுரத்திலே திருமலை சேர்ப்பிரான். 30ஆம் பாசுரத்திலே திருமலை சேர்ப்பிரான் வடதல சாயியான எம்பெருமானினுடைய மௌக்தியத்திலும் சக்தியிலும் அதற்கு மேல் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனினுடைய வீரஸ்ரீயிலும் ஈடுபட்டு பேசுகிறார். இந்த 30வது பாட்டிலே வானகம்மும் மன்னகம்மும் வெற்புமேழ் கடல்களும் போனகம் செய்தாலிலை துயின்ன புண்டரீகனே தேனகம் செய் தன்னரு மலர்த்துழாய் நன்மாலையாய் கூனகம் புகத்தெரித்த கொத்தவில்லி அல்லையே. வானகம்மும் மன்னகம்மும் வெற்பும் 7 கடல்களும் போனகம் செய்து. எம்பெருமான் உலகத்தை எல்லாம் உண்டான். என்னென்னலாம் உள்ள போச்சுன்னா வானகமும் வானகம் இருக்கிறதே, ஸ்வர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்கள். மன்னகம்ங்கிறது இந்த பூமி. இந்த பூமியிலே உள்ள மனுஷர் முதலான அனைவரும், இவர்கள் எல்லாரும் எம்பெருமான் திருவயித்துக்குள்ளே சென்றார்கள். வெற்புன்னா மலை. இப்போ சப்தகுல பர்வதங்கள் என்ன, 7 கடல்களும், இப்போ பெரிய சப்த மகா சமுத்திரங்கள் என்ன, எல்லாவற்றையும் போனகம் செய்து. போனகம்னா உணவு, எம்பெருமான் உண்டான். இப்போ எதற்கு இப்படி போனகம்னு சொல்ல வேண்டும்னா, சோறுன்னு சொல்ல வேண்டும்னா, நல்லா பசித்து இருக்கக்கூடியவர்களுக்கு சோறை பார்த்தவுடன் எப்படி அது ரொம்ப வேண்டுங்கிற பதார்த்தம், ரொம்ப பிடித்தமான பதார்த்தமாக இருக்குமோ, இப்படி எம்பெருமான் ரொம்ப அபிமதமாக ரொம்ப பிடித்தமா இந்த எல்லா உலகங்களையும் வயிற்றிலே அமுது செய்தான். அமுது செய்து ஆலிலை துயின்ன, ஒரு ஆலிலையிலே துயின்ன புண்டரீகனே. புண்டரீகன்னு எம்பெருமானுக்கு திருநாமம் சாத்துகிறார். புண்டரீகம்னா தாமரை. தாமரை போன்றவன். எப்படி தாமரை போன்றவன்னா, எம்பெருமானுக்கு செங்கனி வாய் செங்கமலம், கண் பாதம் கைகமலம்ங்கிறார். இப்போ திருவாய் பார்த்தா நன்னா தாமரை மாதிரி இருக்கு, திருக்கண்கள் தாமரை மாதிரி இருக்கு, திருக்கைகள் தாமரை மாதிரி இருக்கு, திருவடிகள் தாமரை மாதிரி இருக்குன்னு இப்போ இவ்வளவு திவ்யாவயவங்கள் எல்லாம் தாமரை போலே இருக்கிறபடினாலே எம்பெருமானுக்கே தாமரை புண்டரீகன்னே திருநாமம் ஆயித்து. இது இப்படி வட்டதலசாயினுடைய அவயவங்களை அவருடைய திருமேனியை அனுபவித்தார். இதற்கு மேலே தேனகம் செய். தேன்னா 2 அர்த்தம். ஒன்று வண்டுன்னு ஒரு அர்த்தம், இல்லை தேன் மதுன்னு ஒரு அர்த்தம். இந்த வண்டுகள் நிறைந்து இருக்கக்கூடிய என்றோ, இல்லை மது நிறைந்து இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை தரித்தவன். தன்னரு மலர்த்துழாய் நன்மாலையாய். இப்போ சிரமத்தை போக்கக்கூடியதாய், நல்ல பரிமளமுடையதாக, நல்ல செவ்வியாக புதிதாக இருக்கக்கூடிய திருத்துழாய் அதனுடைய நல்ல மாலையை அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவன். எம்பெருமானினுடைய அழகை காட்டிலும் இந்த திருத்துழாய் மாலையின் அழகு அவ்வளவு விசேஷமாக இருக்கிறதா. இப்படி இருக்கக்கூடியவன் கூனகம் புகத்தெரித்த.
இப்போ முன்பு ராமாவதாரத்திலே கூனியினுடைய கூன், அந்த கூன் எல்லாம் உள்ள முதுகில் இருக்கிற கூன் அது அப்படியே உள்ளே போகும்படிக்கு எம்பெருவான் என்ன பண்ணா, ஒரு சுண்டை வில் கவட்டைன்னு கூட சொல்லுவார்கள். இப்போ 2 பக்கம் 2 குச்சியில் நடுவில் ஒரு கயிறு கட்டி வைத்திருப்பார்கள், கல்லையெல்லாம் அதில் வைத்து அடிப்பார்கள். அந்த மாதிரி அந்த சுண்டை வில்லாலே எம்பெருமான் அடித்தானா கூனியினுடைய கூனை. அந்த கூன் அப்படியே உள்ளே போயிட்டு வந்துதான். இப்படி பால்யத்திலே பெருமாள் விளையாடி கொண்டிருந்தார்னு சரித்திரம். இப்படி கூன் அகம்புக தெரித்த இருக்கக்கூடியவன் யாருன்னா பெருமாள் கொத்தவில்லி. இந்த மாதிரி பால்யத்திலே விளையாடி கொண்டிருந்தவன் பின்பு யவனாவஸ்தை வந்தவாறே கொற்ற வில்லியாக, கொத்தம்னா வெற்றின்னு அர்த்தம், வெற்றியாகிற வில்லை உடையவன், வெற்றியோடு இருக்கக்கூடிய வீரஸ்ரீயோடு இருக்கக்கூடிய வில். இப்படி எம்பெருமான் வில்லை பிடித்தானாகில் அந்த எம்பெருமான் கையும் வில்லுமாக நின்ன அந்த திருக்கோலத்தை பார்த்த போதே ராவணாதிகள் எல்லாம் அழிந்து போயிட்டார். வெண்ணரங்கம் சேராவகையே சிலை குனித்தான்னு ஆழ்வார் அனுபவிக்கும்படிக்கு அப்படி வீரஸ்ரீ தோத்த எம்பெருமான் கையும் வில்லுமாக நிற்கக்கூடிய அந்த நிலை, அதை அனுபவிக்கிறார் இவ்விடத்திலே. இப்போ இந்த இடத்துல ஒன்றும் கிரியை வினைச்சொல் எதுவும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் மாயம் என்ன மாயமே, அவனுடைய மாயம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மேலே 34ஆம் பாட்டிலே இருக்கிறது. இப்போ 30ஆம் பாட்டு தொடங்கி 34ஆம் பாட்டு வரும் வரை எல்லாவற்றுக்கும் இதே தான் கிரியை. எல்லாவற்றுக்கும் இந்த மாயமென்ன மாயமேங்கிறதே தான் நாம் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே, இவன் அவதரித்தது இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம், இப்படி எம்பெருமான் இருக்கானே இது என்ன ஆச்சரியம்னு நாம் வைத்து கொண்டு அனுபவிக்க வேண்டும். ஆக இதோடு 30ஆம் பாசுரம் முடிகிறது. அடியனுடைய அறிவு கட்டினவரை இவ்விடத்திலே 10 பாசுரங்களை விண்ணப்பித்தேன். இதிலே பிழைகள் இருந்தால் பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.